தாவுக்கு மகிமை துதின மகிமை லேலுயா ஸ்தோத்திரம், லேலுயா ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவர் துதிப்போம். ஆண்டவரே துதிக்கிறோம், இயேசுவே துதிக்கிறோம், தாவே துதிக்கிறோம், லேலுயா ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியிலே கிடத்தீர்கள் காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். நம்முடைய ஆண்டவராய் இயேசு பரலோகத்தின் மகிமை விட்டு பூலோகத்தில் ஒரு குழந்தையாக மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார். அவரை துணிகளை சுற்றி, கந்தை துணிகளை சுற்றி அவரை முன்னணையில் அல்லது புல்லளியில் படுக்க வைத்தார்கள். அவர் பிறந்தபோது தேவதூதன் மந்தை மேய்ப்பரில் காணப்பட்டு அவர்களுக்கு ஆண்டவர் பிறந்த செய்தியை அறிவித்தான். அந்த செய்தியை தான் நாம் இப்பொழுது வாசியை கேட்டோம். ஆடுகளை மேய்க்கிறதான மேய்ப்பர்களுக்கு முதலாவதாக ஆண்டவர் பிறந்ததான செய்தி தேவதூதன் மூலமாக அறிவிக்கப்பட்டது. அந்த சொன்ன செய்தி என்ன? பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும், மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நற்செய்தி உங்களை அறிவிக்கிறேன். எப்படி? பயப்படாதீர்கள். பயந்தார்கள், அவர்கள் தேவதூதனை கண்டு பயந்தார்கள். என்ன? பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிறதா நற்செய்தி, நல்ல செய்தி உங்களை அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராக இருக்கிற கிறிஸ்துவின் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணையிலே கிடத்தீர் காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறதான செய்திதான் கிறிஸ்மஸ் செய்தி, ஆண்டவர் பிறந்ததான செய்தி, நல்ல செய்தி, விசேஷமான செய்தி, ஆசீர்வாதமான செய்தி, உலகத்துக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற செய்தி, இரட்சகராக ஆண்டவராகிய இயேசு பிறந்ததான செய்தி, இரட்சகராக பரலோகத்தின் தேவன் பிறந்ததான செய்தி, பாவிகளை இரட்சியும்படியாக தேவன் பிறந்ததான செய்தி, பரலோகத்தின் தேவன் பாவிகளை இரட்சியும்படியாக இந்த உலகத்திலே பிறந்ததான செய்தி, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறதான செய்தி, ஜனங்கள் இரட்சியப்பட ஏற்றதான செய்தி, ஆசீர்வாதத்தை ஏற்றதான செய்தி, நற்செய்தி, நல்ல செய்தி, விசேஷமான செய்தி, மேலான மகிமையான செய்தி, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தியாகும். ஆண்டவர் சர்வத்தையும் உண்டு பண்ண தேவன், சர்வத்தையும் மேலான தேவன், மனுஷனை உண்டு பண்ணினவர் மற்றும் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர், வானங்களை, வானாதி வானங்களையும், பூமியையும், சமுத்திரத்தையும், சமுத்திரத்தில் உள்ளவைகளையும், பூமியில் உள்ளவைகளையும் எல்லாவற்றையும் உண்டு பண்ண தேவன். அவர் என்ன? பரலோகத்திலே வீற்றிருந்தவர், பரலோகத்தின் மகிமை விட்டார். பரலோகத்து சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர் சிங்காசனத்தை எல்லாம் விட்டார். அங்குள்ள ஆளுகை, அதிகாரம், மகிமை, கனம், உயர்வு எல்லாவற்றையும் விட்டு தம்மை தாமை தாழ்த்தி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மனுஷனை போல் ஆனார், மனுஷனானார். மனுஷ சாயலானார், மனுஷனானார். மனுஷனை போல் சாயல் எடுத்து மனுஷனாக இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். இந்த செய்தி மிகவும் விசேஷமான ஆசீர்வாதத்துக்குரியதான செய்தியாகும். மிகவும் மேன்மையான விசேஷமான நற்செய்தியாகும், நல்ல செய்தியாகும். எல்லாரும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணுறதா செய்தி, உலகத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறதா செய்தி. எல்லா ஜனத்துக்கும், எல்லா ஜாதிக்காரரும், எல்லா பாஷைக்காரரும், உலகத்தில் உள்ள யாவருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறா செய்தி தான் என்ன? கர்த்தராகிய கிறிஸ்து, கிறிஸ்துவின் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்ததான செய்தி, பெத்லகேமிலே பிறந்ததான செய்தி, அவர் இரட்சகராக பிறந்த செய்தி, ஜனங்களை பாவ சாவக்கேட்டில் விடுவித்து, நரகத்து நியாயத்தீர்ப்பிலிருந்து விடுவித்து பரலோகராஜ்யத்துக்கு கொண்டு போகும்படியாக இந்த உலகத்திலே அவர் பிறந்ததான செய்திதான் மிகவும் மகிமையான, மேன்மையான,
விசேஷமான செய்தி, இது ஆசீர்வாதமான செய்தி, எல்லா ஜனத்துக்குமே இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதான செய்தி. ஆண்டவராய் இயேசு மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார். அவர் பிறந்தபோது அவரை கந்தை துணிகளிலே சுற்றி புல்லணையிலே படுக்க வைத்தார்கள். அக்கால வழக்கம் என்ன? துணிகளை சுற்றுவது. ஏற்காக பிரதானமாக துணிகளை சுற்றுவது, கை கால்கள் எல்லாம் வளையாமல் நீண்டு வளரும்படியாக கைகள் கால்களில் பிரதானமாக சுற்றுவது. மற்றும் சுற்றினாலும் கைகள் கால்கள் எல்லாம் நீண்டு நிமிர்ந்து வளர வேண்டும். அதை வளைந்து போகக்கூடாது. சின்ன பருவத்திலே அது வளையக்கூடாது. வளைந்து ஒரு மாதிரி சில காலெல்லாம் ஒரு சைஸாகலாம் இருக்கும். காலும் இருக்கும், கைகளும் இருக்கும். நம்ம நாட்டிலையும் கூட அங்கே என்ன செய்வார்கள்? இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கை கால்களெல்லாம் நல்ல நிமிர்ந்து நல்ல திடகாத்திரமாக வளரும்படியாக கை கால்களெல்லாம் முக்கியமாக இந்த பேண்டேஜ் துணி மாதிரி போட்டு சுற்றி அப்படி படுக்க வைப்பது வழக்கம். லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரை சுற்றி அப்படி படுக்க வைக்க அதற்கேற்ற துணிகள் வசதிகள் ஒன்றும் இல்லை. கந்தை துணி தான் கிடைத்தது. அதில் சுற்றி படுக்க வைத்தார்கள். லூக்கா சுவிசேஷம் 2:7 என்ன சொல்கிறது? லூக்கா சுவிசேஷம் 2:7. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று, அவள் மரியாள் தன் முதற் பேரான குமாரனை, முதல் பிறந்ததான பிள்ளையை பெற்று, சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினால், சத்திரம் பொது ஜனங்கள் வெளியிலிருந்து பிரயாணிகள் எல்லாம் தங்குறதான இடம் சத்திரம், அங்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். பிள்ளையை துணியை சுற்றி முன்னணையில் புல்லளியில் கிடத்தினாள் மரியாள். வேறு இடமில்லை, சத்திரத்தில் இடமில்லை. அங்கு குடிமதிப்பு அல்லது ஜனத்தொகை கணக்கெடுக்கும்படியாக ஜனங்கள் பலவாக வந்திருந்தார்கள். ஆகவே சத்திரத்தில் இடமில்லாமல் இருந்தது. வீட்டுகள் ஏற்றுக்கொள்வாரில்லை. ஆர்கேட்ட வீடுகளும் இல்லை, சத்திரமும் இல்லை, ஒன்றுமில்லை. ஒரு மாட்டுத் தொழுவந்தான் வசதியாக இருந்தது. அங்கே தான் ஆண்டவர் பிறந்தார். அங்கே அவரை படுக்க வைக்க ஒரு இடமில்லை. சர்வத்தையும் படைத்த தேவனுக்கு படுக்கக்கூட ஒரு இடமில்லை, பிறக்க ஒரு வீடும் இல்லை. அவர் மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார். புல்லணையிலே படுக்க வைக்கப்பட்டார். ஒழுங்காக சுற்றக்கூடிய துணிகளும் இல்லை. கந்த துணியிலே சுற்றப்பட்டவராக படுக்க வைக்கப்பட்டார். ஆண்டவர் என்ன மருமக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி கெட்டு போன போது, ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய வார்த்தையை மீறி ஆறு கீழ்ப்படியாமல் காண்பித்து விலக்கப்பட்டதான விருட்சத்தின் கனியில பழத்தை புசித்து கீழ்ப்படியாமல் காண்பித்து கெட்டு போனார்கள், நஷ்டப்பட்டு போனார்கள், பாவிகளாய் மாறி போனார்கள், பாவத்தும் சாபத்தும் உள்ளாய் போனார்கள். அது மாதிரி ஜனங்களை அவர்கள் கெட்டு போனதான நிலையிலிருந்து அவர்களையும் அவளை சந்ததியும் விடுபடியாக ஆண்டவர் சித்தம் கொண்டு என்ன சொல்லியிருந்தார்? ஸ்திரீயின் வித்தாக இந்த உலகத்திலே வெளிப்படுவார் என்பதாக சொல்லியிருந்தார். அந்த வார்த்தையின்படியே ஏதேன் தோட்டத்தில் வைத்து சாத்தானும் உண்டு, ஆதாம் ஏவாளும் உண்டு. ஆண்டவர் அங்கு வைத்து சொன்னதான வார்த்தையின் நிறைவேறுதலே ஆகும். இது ஸ்திரீயிடத்தில் மாத்திரம் தோன்றினார். தம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால், பரிசுத்த ஆவியானவரால் மரியாளின் வயிற்றில் உற்பத்தியாகி பிறந்தார். வல்லமை அப்படிப்பட்டது. அவர் என்ன நினைத்தால் அப்படி நடக்கும். ஒரு மனுஷனாய் பிறக்க ஒரு மனுஷியிடத்தில் தான் முடியும். மனுஷனாய் பிறக்க வேண்டுமானால் ஒரு மனுஷியின் வயிற்றில் தான் பிறக்க முடியும். ஆகவே ஒரு மனுஷியின் வயிற்றில் உருவாகி அவர் பிறந்தார். ஸ்திரீயின் வித்தாக தோன்றினார். ஆதியாகமம் 3:15 சொல்கிறது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். எப்படி? ஸ்திரீயின் வித்து, ஸ்திரீயின் வித்தாக வெளிப்பட்டு உன் தலையை நசுக்குவார் என்றார். அவர் என்ன ஸ்திரீயத்தை மாத்திரம் தோன்றி சாத்தாடைய தலையை நசுக்கி போடுவதாக ஆண்டவர் அங்க வைத்தே சொல்லியிருந்தார். அவடமாக ஆண்டவர் உலகத்திலிருந்தார், பாடுபட்டார். சிலுவையில் அவர் பாடுபட்டு மரிக்கும் போது அவர் சாத்தானுடைய தலையை நசுக்கி விட்டார். லேலுயா ஸ்தோத்திரம். சாத்தானுடைய தலையை நசுக்கி அவருடைய வல்லமையை ஒழித்து விட்டார். மனுமக்களுக்கு என்ன ஒரு விடுதலை உண்டாக வேண்டும், ரட்சிப்பு உண்டாக வேண்டும். பிசாசின் அந்த சக்தி எல்லாம் ஒழிய வேண்டும். பிசாசு சக்தியிலிருந்து ஜனங்கள் எல்லாம் விடுவிக்கப்பட வேண்டும்.
அவர்கள் பாவசாபத்தில் விடுவிக்கப்பட வேண்டும். மிக முக்கியமாக ஜனங்கள் பாவசாபத்தில் விடுவிக்கப்பட வேண்டும். இந்த சாத்தான் பிசாசின் தீய சக்தியில் ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். ஆர்க்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார்? பிரதானமாக பிசாவுடைய வல்லமை ஒழிக்கும்படியாக, சாத்தாவுடைய வல்லமை ஒழிக்கும்படியாக, அசுத்தாவியாகிய பிசாசின் வல்லமையை ஒழித்து கட்டும்படியாக, அவருடைய தலையை உடைக்கும்படியாக, தலையை நசுக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்தார். அது மாத்திரமல்ல, மணமக்கள் கெட்டு போனார்கள், தவறி போனார்கள், அவளுக்கு ஒரு மீட்பு, அவளுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கும்படியாகவும் ஸ்திரீயின் வித்தாக வெளிப்பட்டார். ஸ்திரீயின் வித்தாக ஒரு ஸ்திரீயிடத்தில் மாத்திரம் தோன்றினார். விவாகாத கன்னிகையான பரிசுத்தமான கற்புக்கரசியாய் காணப்பட்ட மரியாளின் வயிற்றிலே ஆண்டவர் பிறந்தார். லூக்கா சுவிசேஷம் 1:27-28 எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 1:27-28 தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திற்கு, கன்னிகை என்ன நியமிக்கப்படுதல் என்றால் என்கேஜ்மெண்ட் என்று சொல்வார்கள். யோசேப்பு நியமிக்கப்பட்டிருந்தாள் என்றால் கல்யாணம் பேசி வைக்கப்பட்டிருந்தாள். இன்னவளை இன்னாரு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறார்கள் என்று பேசி வைப்பது தான் நியமிப்பது என்று சொல்லுவது. நம்ம இந்த இடத்துல என்ன சொல்லுவோம்? என்கேஜ்மெண்ட் என்று சொல்லுவோம். இதான் நியமித்தல். ஒரு கன்னிகை இடத்துக்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அவள் கன்னிகையா இருந்தால் கற்புக்கரிசியா இருந்தாள். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க. கிருபை பெற்றவள் அவள், ஆண்டவருடைய கிருபை பெற்றவள், ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றவள், ஆண்டவருடைய இரக்கம் அவள் மேல் இருந்தது. அவ்வளவு தெய்வமுடையவள், அவ்வளவு தெய்வ பயமுடையவள், கற்புக்கரிசியாய் காணப்பட்டவள், தேவனுடைய கிருபை பெற்றவள், அவருடைய இரக்கத்தை பெற்றவள், தெய்வ பயமுடையவள் ஸ்திரீ, தேவபக்தியான ஸ்திரீ. கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தருடைய இருக்கிறார் என்றான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றவள், தேவபக்தியான ஸ்திரீ, நல்ல ஒரு குணமுள்ள ஒரு ஸ்திரீ, கன்னிகையான ஸ்திரீ, கற்புக்கரிசியாய் காணப்பட்டதான ஸ்திரீ, ஆண்டவருடைய இரக்கத்து ஏதுவாய் காணப்பட்ட ஸ்திரீ, தேவபக்தியும் தேவபயமும் உடையதான ஸ்திரீ. எந்த காரியத்தில் அவள் நல்ல ஒழுக்கமும் நல்லொழுங்கும் கற்புதறி தவறாத அனுபவத்தோடும் காணப்பட்டதான நல்ல ஒரு பெண், நல்ல ஒரு ஸ்திரீ, நல்ல ஒரு குடும்ப ஒழுக்கம் உள்ள நல்ல ஒரு ஸ்திரீ. லூக்கா 1:47 என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது. அவளுக்கு என்ன விரும்பினாள்? இரட்சகரை விரும்பினாள். இரட்சகராகிய தேவன் உலகத்தில் வெளிப்பட வேண்டும் என்று விரும்பினாள். என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது என்கிறாள். அப்பொழுது இரட்சகரை எவ்வளவு விரும்பினாள்? தன்னை ரட்சிக்க ஒரு தேவன் வேண்டும், அவர் வெளிப்பட வேண்டும் என்று எவ்வளவா விரும்பினவள் அவள். ஏன்? மேசியா இந்த உலகத்தில் வரப்போகிறார் என்று வாக்கு பண்ணப்பட்டார். மேசியா என்றால் கிறிஸ்து அல்லது இரட்சகர். இஸ்ரவேலை ரட்சியும்படியாக, ஜனங்களை ரட்சியும்படியாக மேசியா வெளிப்பட போகிறார் என்று வாக்கு பண்ணப்பட்டிருந்தது. அவர் உலகத்தை ரட்சிய வருவார் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். இவளுக்கு என்ன? அந்த இரட்சகர் வர வேண்டும், அந்த இரட்சகரில் கலிகூற வேண்டும் என்றுதான் என்ன இருந்தது. நாடு ஆவி இரட்சகரில் கலிகூர்ந்து கொண்டிருந்தது. இரட்சகர் வர வேண்டும், இரட்சகர் வேண்டும், தனக்கு ஒரு இரட்சகர் வேண்டும், இரட்சகராகிய தேவன் வேண்டும் என்றதான விருப்பம் அவர்களுக்குள்ளே இருந்தது. சும்மா இல்லை, இரட்சகர் வேண்டும், தன்னை ரட்சிக்கிற தேவர் இந்த உலகத்தில் வர வேண்டும், தங்களை ரட்சிக்கிற இரட்சகர் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறார், வாக்கு பண்ணப்பட்டபடியே அவர் இந்த உலகத்திலே வர வேண்டும் என்றதான விருப்பத்தோடும் காணப்பட்டால் அவளை ஒழுக்கமும் நல்லொழுக்கம் அது வேற நல்ல ஒரு ஸ்திரீயாக காணப்பட்டாள். நல்ல ஒரு ஸ்திரீயாக, ஆண்டோட சித்தம் எதுவோ அதே விரும்புகிற ஸ்திரீயாக காணப்பட்டாள். யோவான் சுவிசேஷம் 2:5 என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் முதலாவதாக கானாவூர் கல்யாண வீட்டில் அற்புதம் செய்தார். பச்சை தண்ணீரை நல்ல விசேஷமான ருசியுள்ள திராட்சை ரசமாக மாற்றி அற்புதம் செய்தார். அந்த இடத்துல என்ன நடந்தது? அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அங்கே திராட்சை ரசம் குறைபட்டது, திராட்சை ரசம் தீர்ந்து போனது. திராட்சை ரசம் தீர்ந்த பிறகு மரியாள் என்ன
அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி வேலைக்காரர் நோக்கி என்ன சொன்னாள்? அறிவில்லாதவள் என்றும் அல்ல, வேதத்தை ஒரு நல்ல அறிவுள்ளவளும் கூட, நல்ல அறிவுடைய ஸ்திரீயும் கூட, நல்ல புத்தி ஞானம் தெளிந்த புத்தி உள்ள ஸ்திரீ. அவருடைய குணம் எப்படிப்பட்டது? என்ன சொன்னாள்? அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி வேலைக்காரர் நோக்கி என்ன சொன்னாள்? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். அதன்படி செய்யுங்கள் என்றார். இப்ப எத்தனை பேர் உண்டு? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுறாரோ அதை செய்யுங்கள். ஆடோட சித்தம் எதுவோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படுகிற ஸ்திரீ. சும்மா எப்படியும் இல்லை. நாட்டில் ஸ்திரீகளும் உண்டு, ஆண்களும் உண்டு, பெண்களும் உண்டு. கர்த்தரை சித்தத்துக்கு மாத்திரம் கீழ்ப்படிய மாட்டார்கள். போதும், அதோட தீரும். கர்த்தரை சித்தத்தை குறித்த எண்ணம் கிடையாது, அது கீழ்ப்படிய மாட்டார்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். திராட்சை குறைபட்டது என்ன என்ன செய்வது? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுவாரோ அதை செய்யுங்கள் என்று அவர் சொன்னார். கற்சாடிகளை இல்லை தண்ணீர் நிரப்ப சொன்னார். தண்ணீரை திராட்சை மாற்றி அற்புதம் செய்தார். அது அவர் முதலாக கானாவூர் கல்யாண வீட்டிலே செய்தான அற்புதம். லேலூயா ஸ்தோத்திரம். யூத ஜனங்கள் அல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ள ஸ்திரீகள் என்ன விரும்புவார்கள்? அவருடைய விருப்பம் என்ன? பொதுவாக அவங்கள பெண்கள் என்ன விரும்புவார்களாம்? என்னுடைய வயிற்றில் இரட்சகர் அல்ல மேசியா பிறக்க மாட்டாரா, பிறக்க வேண்டும் என்று விருப்பம். அந்த விருப்பம் உடையவர்களாம் பொதுவாக அவங்கள பெண்கள். ஸ்திரீகள் இப்படிப்பட்ட நல்ல கற்புள்ள ஸ்திரீகள், நல்ல ஸ்திரீகளுடைய எண்ணம் என்ன, விருப்பம் என்ன? பொதுவாக யூத ஸ்திரீகள் அல்ல இஸ்ரேலில் ஸ்திரீகளுடைய விருப்பம் தான் என்ன? தன்னுடைய வயிற்றில் இரட்சகர் பிறக்க வேண்டும், தன்னுடைய வயிற்றில் இரட்சகர் உருவாகி பிறக்க வேண்டும், மேசியா தனக்குள் உருவாகி பிறக்க வேண்டும் என்பது அந்த விருப்பம். இவளுக்கு என்ன? இரட்சகர் வேண்டும், இரட்சகர் வேண்டும் என்றதான விருப்பம். இந்த விருப்பம் கூட உண்டு. மாத்திரமல்ல, தேவனுடைய சித்தம் எதுவோ அது கீழ்ப்படுகிறவள். தேவனுடைய சித்தம் எதுவோ அப்படியே கீழ்ப்படுகிறார். அதனால் என்ன? ஆண்டவர் அவருடைய வயிற்றிலே உற்பத்தி ஆனார், பிறந்தார். பரிசுத்த ஆவியானவர் உற்பத்தி ஆனார், பிறந்தார். லேலூயா ஸ்தோத்திரம். காரணங்கள் உண்டு, சும்மா இல்லை. இப்படிப்பட்ட பல காரணங்கள் இருந்ததனால்தான் மரியாளின் வயிற்றில் ஆண்டவர் பிறக்க காரணம். அவள் அவ்வளவு நல்லவளும் உத்தமியும் பரிசுத்தமானவளும் தேவனுடையவளும், ஏழையான ஸ்திரீயும். வசதிகள் ஒன்றும் கிடையாது, வெறும் ஏழ்மையான நிலையில் உள்ள ஸ்திரீ. ஆனால் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவள். முன்னால் என்ன ராஜ குடும்பமாக இருந்து அதெல்லாம் பின்ன தாழ்ந்து வெறும் ஏழ்மையான நிலையிலே காணப்பட்டவள் தான் மரியாள். ராஜ குடும்பத்தில் உள்ளவதான். ஆனாலும் இந்த நிலைமை என்ன? வெறும் ஏழ்மையான நிலைமை, ஒரு தரித்திரமான ஏழ்மையான நிலைமை. வீட்டில் அப்படி வசதிகள் ஒன்றும் இல்லை. ரொம்ப வசதி குறைந்த நிலைமையில் ஏழையான அனுபவத்தோடு காணப்பட்டவள். ஆனால் தேவபக்தி, தேவ பயம், நல்லொழுக்கம், நல்ல 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 ஒழுக்கம், நல் நடத்தை, பெண்களுக்குள்ளதான அந்த என்னென்ன குணாகுணங்கள் வேண்டுமோ எல்லாம், அமைதல், அடக்கம், ஒடுக்கம், சாந்த குணம், எல்லா நற்குணங்களும் அடங்கினவள் கற்புக்கரசி. இரட்சகராகிய தேவனில் கலிகூர் அனுபவத்தோடு காணப்பட்டாள். யோவான் சுவிசேஷம் 2:4 திராட்சரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவருக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன? ஸ்திரீயே என்றா சொன்னார், அம்மாண்டு சொல்லவில்லை. அதனால் அவளுக்கு ஒன்றும் இல்லை. அவளுக்கு தெரியும் ஒரு ஸ்திரீ, ஒரு ஆண்டவர் உலகத்தில் பிறக்க ஒரு ஸ்திரீ தேவை. எல்லாம் மற்றபடி அவருக்கு அம்மா ஒன்றும் அல்ல. அதில் ஸ்திரீயே என்றா சொன்னார். ஸ்திரீ என்றால் பெண். ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன? எனக்கு உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, தாய் வேலைக்காரர் நோக்கி சொன்னால் என்ன? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அதன்படி செய்யுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே செய்தார்கள். என்ன? தண்ணீர் திராட்சரமானது. அவளுக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவர் இவர் யார்? ரட்சகர், ரட்சிக்க வந்த ரட்சகர், அவர் தேவன், தேவாதி தேவன், எல்லாம் அவளுக்கு தெரியும். அவளுக்கு எல்லாம் தெரிந்தவள், எல்லாம் படித்தவளும் கூட. வேதத்தை எல்லாம் சரியான படையற்பாடு தான் அந்த வேதம். அதெல்லாம் தெளிவாக அறிந்தவளும் கற்றறிந்தவளும் கூட. அவளுக்கு படித்து கொடுக்க வேண்டிய இல்லை. அவள் நல்ல அவருடைய கீழ்ப்படுதல் அப்படி, அவள் தெய்வசித்தை செய்ய வேண்டிய எண்ணம் அப்படி, அவருடைய விருப்பம் அப்படி, வாஞ்சை அப்படி, தாகம் அப்படி. யூத ஸ்திரீகளுக்குள்ள வாஞ்சை என்ன? முக்கியமாக வாஞ்சை என்ன? தன்னிடம் மேசியா அல்ல இயேசு,
அல்ல இரட்சகர் பிறக்க வேண்டும் என்பதுதான். அந்த எண்ணம் ஆளுக்குள்ளே இருந்தால் தான் இரட்சகராகிய தேவனில் கழிவுறுகிற அனுபவத்தோடு காணப்பட்டால். இரட்சகர் மரியாளின் வயிற்றில் பிறந்தார் மனுஷனாக. அவருடைய சரித்திரம் வருகிறது, மனுஷ பரம்பரையில் உள்ளதான பரம்பரை சரித்திரம் வருகிறது. அவருடைய ஏது கோத்திரத்தை சேர்ந்தவர், யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர் என்பதெல்லாம் வருகிறது. எந்த மனுஷ பரம்பரை, மனுஷனுடைய பரம்பரையான அந்த காரியங்கள் எல்லாம் வருகிறது வேத புஸ்தகத்தை படிக்கும்போது. எந்த பரம்பரையில், மனுஷ பரம்பரையில் வந்தார், எப்படி ஏது கோத்திரத்தில் வந்தார், யூதா கோத்திரத்திலே வந்தார், பிறந்தார். அவர் என்ன மாம்சத்தை இரத்தத்தை உடையவராக இருந்தார். நம்ம போல மாம்சம் சரீரம் இரத்தமும் இருந்தது, மாம்சம் இருந்தது, இரத்தமும் இருந்தது. அவருடைய பேர், மனுஷனுடைய பேர் இயேசு என்றால் பழைய ஏற்பாட்டில் என்ன, யோசுவா. பழைய ஏற்பாட்டில் யோசுவா என்றதான பேர் தான், புதிய ஏற்பாட்டில் இயேசு. பழைய ஏற்பாட்டில் மிரியாம் என்ற பேர் தான், புதிய ஏற்பாட்டில் மரியாள் பேர். பழைய ஏற்பாட்டில் என்ன, மிரியாம், மோசேய சகோதரி மிரியாம், மிரியாம் தீர்க்கதரிசி. அந்த மிரியாம் என்னுள்ளது என்ன, மரியாள் என்று ஆனது. பழைய ஏற்பாட்டில் என்ன, யோசுவா. யோசுவா என்ன ஆனது, ஜீசஸ் அல்லது இயேசு என்று ஆனது பழைய ஏற்பாட்டில். அப்போ பேர் என்ன, மனுஷனுடைய பேர். மாம்சம் இரத்தம் உடைய அனுபவம், ஜனங்கள் கஷ்டங்கள் எல்லாம் உண்டாகும் போது அழுதார். லாசரு மரித்து போனான், அவருடைய சிநேகிதன். ஜனங்களை சிநேகித்தார், அன்பு கூர்ந்தார். லாசரு மரித்து போனான், கண்ணீர் விட்டார், நல்லாமல் அழுதார், பசியாயிருந்தார், தாகமாயிருந்தார். நம்ம சரீரத்தில் என்ன உண்டு, கஷ்டம் எல்லாம் உண்டு. பலவீனமாயிருந்தார், களைப்பாயிருந்தார். நல்லா களைத்து போன போது சற்று இளைப்பாறுபடியாக தூரத்தில் ஆள் இல்லாத இடங்களுக்கு போக விரும்பினார், வனாந்திரமான இடத்துக்கு போக விரும்பினார். சரீர களைப்பு, க்ஷீணம், பலவீனம் உண்டான போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விரும்பினார். நம்ம போல எல்லா கஷ்டங்கள் அவருக்கு உண்டு. அதனால பாடுபட்டார், மனுஷன் போல பாடுபட்டார், மனுஷன் போல மரித்தார், மனுஷனை போல அடக்கம் பண்ணப்பட்டார். அதுக்கப்புறமாக வல்லமை வெளிப்படுத்தி, அவர் தேவன் என்று வெளிப்படுத்தி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். லேலூயா, ஸ்தோத்திரம். அவருக்கு நம்மை போல மனுஷன் என்ன உடையவன், ஆவி ஆத்மா சரீரத்தை உடையவன். நம்ம போல மாம்ச சரீரம் உண்டாயிருந்தது. 1 தீமோத்தேயு 3:16 என்ன சொல்கிறது, அவர் மாம்சத்தில் அன்றியும் தேவபக்தியுரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகாமேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். நம்ம போல மாம்ச சரீரத்தில் வெளிப்பட்டார். மாம்ச சரீரத்தில் வெளிப்பட்டார், மாம்சத்தில் வெளிப்பட்டார். நம்ம போன்ற சரீரத்தோடு வெளிப்பட்டார். மாம்ச சரீரம் அவருக்கு இருந்தது, அவருக்கு ஆத்துமா இருந்தது. மத்தேயு 26:38 ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. ஆத்துமா அவருக்கு இருந்தது, ஆவி அவருக்கு இருந்தது. லூக்கா சுவிசேஷம் 23:46 சொல்கிறது. 23:46 இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். நம்ம போல ஆவி ஆத்மா சரீரம் உண்டு, எல்லா மனுஷனை போல. மனுஷனுக்கு என்னென்ன கஷ்டம் உண்டோ எல்லா அவருடைய சரீரத்தில் உண்டு. மனுஷனுக்கு என்ன பலவீனம் உண்டோ எல்லா பலவீனம் உண்டு. தாகம் உண்டு, பசி உண்டு, பட்டு எல்லா கஷ்டங்களும். நமக்கு என்னென்ன கஷ்டங்கள் நம்ம சரீரத்தில் உண்டாகிறது எல்லா சரீர கஷ்டங்களும் அவருக்கு உண்டு. குளிர் நாளில் கஷ்டம், சூடு நாளில் கஷ்டம், எல்லா கஷ்டங்களும் உண்டு. என்ன அவட பேர் கூட மனுஷனே பேர். பரம்பரை மனுஷ பரம்பரையில் வந்தார், மனுஷ ஜாதியிலே வந்தார், யூதா கோத்திரத்திலே பிறந்தார். அந்த சந்ததி எங்கே பிறந்தார், ஏது வம்சத்திலே பிறந்தார், எல்லாம் தெளிவாக இருக்கிறது. மாம்ச இரத்த உடையவராக இருந்தார். அவர் ஆவி ஆத்மா சரீரம் இருந்தது, ஆவி இருந்தது, ஆத்மா இருந்தது, சரீரம் எல்லாம். மனுஷனாகவே பிறந்தார், மனுஷராக பிறந்தார். யதார்த்தமாக மனுஷனாக பிறந்தார். எப்படிப்பட்ட மனுஷனாக, பரிசுத்தமான ஒரு மனுஷனாக. அவர் பரிசுத்த தேவன், அவர் பரிசுத்த ஆவியினால் உற்பத்தியானவர். அவருடைய பிறப்பு மகா பரிசுத்தமானது. மனுஷனுடைய பிறப்புள்ள வித்தியாசம் என்ன, அது வேற. மனுஷர்கள் விவாகம் பண்ணி அப்படி பிறக்கிறார்கள். அந்த பிறப்பு அது பாவத்திலே பிறக்கிறதான பிறப்பாகும். அது பாவத்திலே பிறக்கிற பிறப்பு. ஆகவே
பிறக்கிற அத்தனை பேர் பாவத்திலே பிறக்கிறார்கள். இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள். பாவத்திலே கற்பந்தரிக்கப்பட்டு பாவத்திலே பிறக்கிறார்கள் சகல மனுஷர்களும். ஆண்டவர் எப்படி? அப்படி அல்ல. விவாகாத கன்னியான ஸ்திரீயில் பரிசுத்தமானவராக உற்பவித்து பரிசுத்தமாய் பிறந்தவர். ஆகவர் பரிசுத்தம் நிறைந்தவர். மகா பரிசுத்தம் நிறைந்த தேவன் மகா பரிசுத்த மனுஷனாக இந்த உலகத்திலே வந்தார். மகா பரிசுத்தமான ஒரு மனுஷனாக இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். மகா பரிசுத்தமானவராக இந்த உலகத்திலே வாழ்ந்தார். மகா பரிசுத்த தேவனாக பரலோகத்தில் இருந்தவர் மகா பரிசுத்தமான ஒரு மனுஷனாக இந்த உலகத்திலே தோன்றினார். பாவிகளாய் போன மனுஷர்களை பாவத்திலிருந்து விடுவித்து பரிசுத்தப்படுத்தி பரலோகராஜ்யம் கொண்டு சேர்க்கும்படியாக அவ்விதமாக ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார். அவருடைய ஜனனம் மகா பரிசுத்தமானது. அவருடைய ஜனனம் அல்ல பிறப்பு, பரிசுத்தமான பிறப்பு, பரிசுத்தமான பிறவி. அப்பொழுது என்ன? மனுஷனாக பிறந்த அவருக்கு என்ன? மனுஷன் என்றுள்ள நிலைமையில் பார்க்கும்போது தாய் மாத்திரம் உண்டு. ஏன் ஒரு தாயின் வயிற்றில் இல்லாமல் தோன்ற முடியாது, பிறக்க முடியாது. மனுஷன் மனுஷியோட வயிற்றில் பிறக்க முடியும். யாருக்கு வேண்டி? உலகத்தில் மனுஷனாக பிறந்ததுனால ஒரு தாய். அவர் என்ன? பரலோக தேவன், அவர் பிதாவாகிய தேவன். அவர் வேற தாயும் ஒன்றுமில்லை. அவர் தாயோ வேற யாரும் கிடையாது. மனுஷனாக பிறந்ததுனால இந்த மனுஷன் என்ற உலகத்தில் அவதாரம் அல்ல பிறந்ததுனால அவதரித்ததுனால என்ன? தாய் மாத்திரம். அது என்ன? ஸ்திரீயே என்று அவங்க கூப்பிடுவான். ஸ்திரீயே அவளை தெரியும். தேவன் அவருடைய எண்ணமும் நோக்கமும் விருப்பமும் ஆசையும் வாஞ்சியும் அவருடைய குணமும் அவருடைய செய்கைகளை எல்லாம் ஆண்டவர் பிரியமாக இருந்தபடியினால் ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படியே மரியாளின் வயிற்றிலே பிறந்தார். எத்தனையோ பெண்கள் இதை விரும்பியும் நடக்கவில்லை. எத்தனையோ யூத ஸ்திரீகள் விரும்பியும் நடந்ததில்லை, நடக்கவில்லை. ஆனால் மரியாள் அவ்வளவு சேஷமான ஸ்திரீயாக ஆண்டவருடைய பார்வையில் காணப்பட்டால், கிருபை பெற்று காணப்பட்டபடியினால் விதமான பாக்கியத்தை பெற்றாள். ஆண்டவர் சித்தம் எதுவோ அதையே செய்தவளும் கூட மரியாள். ஆண்டவர் பாடுபட்டார், மரித்தார். அதுக்கப்புறமாக காத்திருந்து பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் கட்டளையிட்டார். அவளும் கூட போயிருந்து பரிசுத்தாவை காத்திருந்து உண்டாம் பண்ணினால் பெற்றுக்கொண்டாள். எந்த காரியத்தில் பார்த்தோம்? நல்ல ஒரு ஸ்திரீயின் எல்லா குணாதிசயங்களும் நிறைந்தவளாய் காணப்பட்டாள். வேற ஒரு இதுவும் இல்லை. இயேசுவின் தாய் என்ற பெருமையோ, இரட்சகரை என்னிடத்தில் பிறந்து விட்டார் என்ற பெருமையோ அப்படி ஒன்றுமில்லை. அவருடைய சித்தம் எதுவோ அதை யாரையும் நடந்தாள். இதெல்லாம் பெண்கள் எல்லாம் இதெல்லாம் நோக்கி பார்க்க வேண்டிய காரியங்களாம். அது பெண்கள் குறிப்பாக எப்படி அவள் எப்படி வாழ்ந்தாலும், வாழ்க்கை எப்படி இருந்தது, அவருடைய ஜீவன் எப்படி இருந்தது, எப்படி கிருபை பெற்றிருந்தாள், எப்படி பாக்கியவதியாக இருந்தாள், எப்படிப்பட்ட பாக்கியசாலியாக இருந்தாள், அவருடைய குணம் என்ன, அவருடைய ஜீவியம் என்ன, தன்மை என்ன, அவருடைய தேவயம் என்ன, அவருடைய தேவபக்தி என்ன, அவருடைய கீழ்ப்படுதல் என்ன, அவள் தேவ சித்தம் செய்தது என்ன, என்ன அவளோட தாழ்மை என்ன, பிரதானமாக பெண்கள் நோக்கி பார்க்க வேண்டிய காரியமாகும். அவளும் போய் ஜெபம் பண்ணுகிறாள். பரிசுத்தாய பெற நான் இல்லை, நான் ரட்சகருடைய இயேசுடைய தாயாக எனக்கு, அதனால் அதன் தேவையில்லை என்றல்ல. ஆண்டவர் என்ன கட்டளை இருந்தாரோ அதே எப்படி செய்கிறாள். ஆண்டவர் பிரியமானதே செய்தாள். ஆண்டவர் பிரியப்படத்தக்கதாக நடந்தாள், வாழ்ந்தாள், மரித்தாள், அடக்கம் பண்ணப்பட்டாள். ஆள் பரதீசில் இருக்கிறாள். லேலூயா ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது அவர் உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் தெரியும். அல்லாமல் அவருக்கு தெரியும். பரலோகத்தில் இருந்தாலும் எல்லாம் தெரியும். பரலோகத்தில் பார்த்தால் சர்வம் எல்லாம் வெளியரங்கமாக வெட்ட வெளிச்சமாக தெரியும். சகலனுடைய பார்வையில் நிர்வாணமாக காணப்படுது, ஒன்றும் மறைக்க முடியாது. பகிரங்க அவருடைய கண்களுக்கு தெரியும், பரலோகத்தில் இருந்தாலும் தெரியும். ஆனாலும் ஆண்டவர் ஒரு மனுஷனாக அந்த உலகத்தில் வந்து இந்த மனுஷ ஜாதிகளோடு வாழ்ந்து இங்கே உள்ள ஜனங்களோடு புசித்து சாப்பிட்டு குடித்து உறங்கி நடந்து பசி அனுபவித்து பட்டினி பல என்னென்ன உண்டோ எல்லா மனுஷங்களும் எல்லாம் அனுபவித்தான்.
அப்போ மனுஷனுக்கு அதில் மனுஷிக்கு இந்த உலகத்தில் என்னென்ன கஷ்டங்கள் பிரயாசங்கள் உண்டு எல்லாம் அது எல்லாம் தெரியும். ஆனால் இந்த உலகத்தில் வந்து அதை அனுபவித்தான். மனுஷனுக்கு என்னென்ன கஷ்டம் உண்டு, ஒரு மனுஷன் என்ன கஷ்டங்கள் எல்லாம் உண்டு, ஒரு மனுஷனுக்கு என்னென்ன கஷ்டங்கள் உண்டு, ஒரு குடும்பத்தில் என்னென்ன கஷ்டங்கள் உண்டு, ஒரு குடும்பத்தில் குடும்ப வாழ்க்கையில் என்னென்ன கஷ்ட நஷ்டங்கள் உண்டு. அது ஆண்டவர் அறிந்தால் அந்த கஷ்ட நஷ்டங்கள் எப்படி நீங்கும், அறியாவிட்டால் என்னென்ன பாடுகள் உண்டாகும். தெய்வத்தை அறிந்து தேவனுடைய பிள்ளைகளாக நடந்தால் என்ன ஆசீர்வாதங்கள் உண்டாகும், அது மாற நடந்தால் என்னென்ன கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் உண்டாகும். குடும்பங்கள் என்ன கஷ்டங்கள், குடும்பத்தில் என்ன நஷ்டங்கள், நாட்டில் நடக்கிறது என்ன, ஊரில் நடக்கிறது என்ன, உலகம் நடக்கிறது எல்லாம் கூட இருந்து கண்டறிந்தார். அவர் எல்லாம் தெரிந்ததுதான். ஆனாலும் இதெல்லாம் காணவும் இந்த உலகத்திலே 33 வருஷ காலம் வாழ்ந்தார். இப்படிப்பட்ட மகா உன்னதமான தேவன் இந்த உலகத்தில் எந்த வந்தார்? எங்களுக்கு ஒரு உணர்வுண்டாக வேண்டும். இப்படிப்பட்ட தேவன் எனக்காக அந்த பரலோகத்தின் மகிமையெல்லாம் விட்டுக்கொண்டு பரலோகத்தில் வீற்றிருந்தவர் 2 சங்கீதம் 4 என்ன சொல்றது? பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். பரலோகத்தில் வீற்றிருந்தவர் நகைப்பார். பரலோகத்தில் வீற்றிருந்தவர் பரலோகத்தில் விட்டு இங்கே வந்தார். எனக்கா எல்லாம் வந்தார். ஒரு உணர்வு உண்டாகணும். எனக்கா எல்லாம் வந்தார். இந்த கஷ்டம் எல்லாம் அனுபவிக்க, பசி பட்டினி என்ன அனுபவிச்சிருக்காரு. ஒரு வீடு கூட இல்லை, பிறந்தது மாட்டு தொழுவத்தில். எப்படி நிலைமை, சொந்தமாக எதுவும் இல்லாதவராக என்னது வந்தார். அதில் மனுஷன் சிந்திக்கணும். மனுஷன் சிந்திக்க வேண்டும், சிந்தனை பண்ண வேண்டும். இப்படியெல்லாம் வந்திருக்காரு. அது பரலோகத்தில் இருந்தவர் அல்லவா. 18 சங்கீதம் 4 கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற அவருடைய சிங்காசனம். அவர் என்ன சர்வத்தை ஆளுகிறவர். 103 சங்கீதம் 19 இருக்கிறது. அவருடைய ராஜரீகம் சர்வத்தை ஆளுகிறது. சர்வத்தை ஆளுகிறவர் அவர். கர்த்தர் வானங்களை தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தை ஆளுகிறது. சர்வத்தை ஆளுகிறவர். இது என்ன? வானத்தில் பூமியில் சர்வ அதிகாரத்தை உடையவர், சகல அதிகாரத்தை உடையவர். மத்தேயு 28:18. சகல அதிகாரம் அவருடையது, சர்வ வல்லமை அவருடையது. வல்லமையின் தேவன் அவர், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அவர். சகல அதிகாரம் அவருக்குரியது. சர்வத்தை ஆளு செய்கிறவர் அவர். பரலோகத்தில் இருந்தவர், இருக்கிறவர். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். சர்வத்தை ஆளு செய்கிற தேவன், சர்வ அதிகார உடைய தேவன். 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல அதிகாரம் உடையவர் அவர். சகல அதிகாரம் உடையவர். அவருடைய கிரீடங்கள் உண்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 19 என்ன சொல்லுறது? அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போலிருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. தலையின் மேல் அநேக கிரீடங்கள், 1 அல்ல, அநேக கிரீடங்கள் இருந்தன. அவ்வளவு மிகவும் மேன்மையான வல்லயம் இருந்த தேவன், அவ்வளவு விசேஷமான அதிகாரம் நிறைந்த தேவனாக இருந்தவர். தானியேல் 7:9. அப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனம் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும், அவருடைய சிரசின் ரோமம் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாக இருந்தது. அவருடைய சிங்காசன அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாக இருந்தது. அவ்வளவு பயங்கரமான தேவன், அவ்வளவு உன்னதமான தேவன், உன்னதமான பரலோகத்தில் உன்னதத்தில் வாசம் பண்ணி கொண்டிருந்தவராகிய தேவன் அதில் எல்லாம் விட்டு கொண்டு எனக்காக இந்த மாட்டு தொழுவத்தில் பிறந்தாரே. பிறந்த மாத்திரமா? என்ன பசி அனுபவித்தார், எவ்வளோ தாகம் அனுபவித்தார், எவ்வளோ கஷ்டம் அனுபவித்தார். கடைசியில் சிலுவையில் தொங்கி எவ்வளவு பாடுகளையும் வேதனைகளை அனுபவித்தார். இந்த உலகத்தில் எனக்காக இந்த உலகத்தில் 33 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கிறாரே. எவ்வளோ பாடுகளை அனுபவித்தார், எவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்தார். வேலை செய்தார். வீடு விரும்ப எளிமையான நிலைமை. தாயை பாதுகாக்க வேலை செய்ய வேண்டியது அவசியம், கட்டாயம். வேலை செய்தார். எல்லா கஷ்டங்களும். அப்போ இதெல்லாம் மனுஷன் சிந்திக்கணும். ஒருத்தர் சிந்திக்கிறான், இப்படிப்பட்ட ஆண்டவர் எனக்காக என்னை ரட்சிக்க, என்னை மீட்டுக்கொள்ள, என்னை ரட்சியும்படியாக
என்னை மீட்டு கொள்ளும்படியாக, என்னை மீட்டு அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு போகும்படியாக இவ்வளோ வேதனைகளும் பசிகளெல்லாம் அனுபவித்திருக்கிறாரே. எப்படிப்பட்ட தேவன், எவ்வளோ அன்புள்ள தேவன், எவ்வளோ இரக்கந்தன தேவன் எனக்காக இதெல்லாம் அனுபவித்திருக்கிறார் என்று மனுஷன் சிந்திக்க வேண்டும். ஆழ்ந்த உலகத்துள்ளதான சர்வ காரியங்களையும் பரலோகத்திலிருந்தே அறிகிறவர். புலகத்தில் வராமே எல்லாம் தெரியும். எல்லாருடைய பார்வையில் நிர்வாணமாக இருக்கிறது, வெளியரங்கமாக இருக்கிறது. ஒருவன் ஒருத்தியும் மறைக்க முடியாது. எவனும் எந்த பாவத்தையும் மறைக்க முடியாது, எதையும் மறைக்க முடியாது. ஒருத்தியும் எந்த பாவத்தையும் எதையும் மறைக்க முடியாது. எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. அவர் என்ன தேவாதி தேவன், அது கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா, நித்தியானந்த உள்ள ஏக சக்கராதிபதி, ஒருவராய் சாவாமை உள்ளவர், அதரிசனமான தேவன். 1 தீமோத்தேயு 6:15-16 வாசிக்கிறோம். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காரணம் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி. அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதி, ஒரே சக்கரவர்த்தி, ஏக சக்கராதிபதி, சர்வத்தையும் ஆளுகிற ஏக சக்கராதிபதி, ஒரே சக்கரவர்த்தி, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ஒருவராய் சாவாமை உள்ளவரும். சாவா என்பது கிடையாது, சாவு என்பதே இல்லாதவர், சாவு என்பதே அவருக்கு கிடையாது. சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ண, அந்த ஒளி என்றால் சொல்லி அறிவிக்க முடியாது, எட்டி பார்க்க முடியாது, செத்து போவான், பார்க்க முடியாது. அவ்வளவு ஒளிக்குள், சேரக்கூடாத ஒளிக்குள் வாசம் பண்ணுகிற தேவன். மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிற தேவன். அவருக்கே கனமும் நித்திய வல்லமை உண்டாயிருப்பதாக. ஆமென். மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமான நம் தேவாதி தேவன் பிறந்தாரே, நம் தேவாதி தேவன் பிறந்தாரே. தேவ கோபமதை போய்க்கிடவே, தேவ கோபமதை போய்க்கிடவே தேவகுமாரன் பிறந்தாரே, தேவகுமாரன் பிறந்தாரே. பெத்லகேம் ஊரதிலே மாட்டு தொழுவத்திலே தேவசுதன் பிறந்தாரே, நம் தேவ நாம் கிறிஸ்து பிறந்தாரே, நம் தேவ நாம் கிறிஸ்து பிறந்தாரே. சேரக்கூடா ஒளியில் வாசம் பண்ணுகிற ஒளியாம் இயேசு பிறந்தாரே, மெய் ஒளியாம் தேவன் இவர்தானே, மெய் ஒளியாம் தேவன் இவர்தானே. நம்மை பிரகாசிப்பிக்கும் மெய்தேவன் இவரே, நம்மை பிரகாசிப்பிக்கும் மெய்தேவன் இவரே, நம்மை காண்கிற தேவன் இவரே, நம்மை காண்கிற தேவன் இவரே. பெத்லகேம் ஊரதிலே மாட்டு தொழுவத்திலே தேவசுதன் பிறந்தாரே, நம் தேவ நாம் கிறிஸ்து பிறந்தாரே, நம் தேவ நாம் கிறிஸ்து பிறந்தாரே. தாம் ஒருவரே ஞானமுள்ளவர், தாமே மகா பெரியவர், நம் தாழ்வில் நம்மை நினைப்பவர், நம் தாழ்வில் நம்மை நினைப்பவர். தம்மாலே தாமே தம் தயவால், தம்மாலே தாமே தம் தயவால் நம் சாபம் நீக்க பிறந்தாரே, நம் சாபம் நீக்க பிறந்தாரே. பெத்லகேம் ஊரதிலே மாட்டு தொழுவத்திலே தேவசுதன் பிறந்தாரே, நம் தேவ நாம் கிறிஸ்து பிறந்தாரே,
நம் தேவனாம் கிறிஸ்து பிறந்தாரே. கவலை கண்ணீர் நீக்க கர்த்தர் பிறந்தனரே, களி கூர்ந்து மகிழ்வோம். நம் கர்த்தரை பாடி போற்றிடுவோம். நம் கர்த்தரை பாடி போற்றிடுவோம். கர்த்தர் கிருபையால் நிறைந்திடவே, கர்த்தர் கிருபையால் நிறைந்திடவே, கர்த்தரின் பாதம் பணிந்திடுவோம். கர்த்தரின் பாதம் பணிந்திடுவோம். பெத்லகேம் ஊரதிலே மாட்டுத் தொழுவத்திலே தேவசுதன் பிறந்தாரே. நம் தேவனாம் கிறிஸ்து பிறந்தாரே. நம் தேவனாம் கிறிஸ்து பிறந்தாரே. லேலுயா ஸ்தோத்திரம். மனுஷனை சகல துக்கங்களை அறிந்தவர், கண்டறிந்தவருக்கும் மனுஷனை கூட எல்லாம் வாழ்ந்து இந்த மண்மக்களுடைய எல்லா ஜீவிய சம்பந்தமான எல்லாம் எல்லாவரையும் தெரியும். ஆனாலும் இந்த உலகத்தில் எல்லா துக்கங்களையும் எல்லாம் அறிந்தவர். அவர் யார்? தேவன். அவர் தேவன். அவர் என்ன? ஆதியும் அந்தவுமானவர், இருக்கிறவராக இருக்கிற தேவன். இருக்கிறவராக இருக்கிற தேவன், சர்வ ஞானமுடையவர், சர்வ வல்லமையுடையவர், சர்வ வியாபகர். தேவனே இந்த உலகத்தில் மனுஷனாக மனுஷனோட வாழ்ந்து எல்லா கஷ்ட நஷ்டங்களும் துக்கங்களும் எல்லாம் அனுபவித்து வேலையும் செய்து, வேலை செய்தால் சாப்பிட முடியும். அப்பொழுது நம்முடைய எல்லா காரியம் அவருக்கு தெரிகிறது. இப்போ நாம் எப்படி இருக்க வேண்டும்? என்னுடைய கஷ்டங்களை ஆண்டவரை சொல்லும்போது, ஆண்டவரே என்னுடைய பாவத்தினால் நான் இப்படி கஷ்டப்படுகிற நோய், பாவத்தினால வியாதி, பாவத்தினால பிசாசன் கட்டு, பாவத்தினால வேதனை, இந்த ஆண்டவர் நோய் நான் இனி பாவம் செய்ய மாட்டேன், ஆண்டவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், என்ன நோய் நீங்கணும், என்னை வியாதி நீங்க வேண்டும், என்னுடைய பாவத்தில் என்னை ரட்சிக்க வேண்டும், விடுவிக்க வேண்டும், என்னோட குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்க வேண்டும். ஜெபம் பண்ணும்போது, வேண்டுதல் செய்யும்போது எவ்வளோ இரக்கமாக ஆண்டவர் இறங்குகிறவர். இப்போ ஆண்டவர் பற்றி அநேக தெரியாது, அநேகர்கள் இல்லை, 100க்கு 100 ரட்சிக்கப்பட்டவர்களுக்கே தெரியாது, ரட்சிக்கப்பட்ட சிலர்களே தெரியாது, பின்ன எத்தனை பேர் தெரியும்? அப்படி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எல்லாம் அறிந்தவர். குற்றங்குறைகளை மன்னிக்க வேண்டாம் ஆண்டவரே, கீழ்ப்படியாமலை மன்னிக்க வேண்டாம் ஆண்டவரே, என் பாவங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும் ஆண்டவரே, என் அசுத்தங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டாம் ஆண்டவரே, நான் செய்தான களியாட்டுகள், வெறிகள், என்னென்ன வேஜித்தனங்கள், விபச்சாரங்கள், குட்டிகள், வெறிகள், களவுகள், பொருளாசைகள், பொய்கள், இப்படியெல்லாம் செய்து பாவம் செய்து போட்டேன் ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, இந்த பாவத்தினால் இப்படி நான் கஷ்டப்படுகிறேன் ஆண்டவரே, அடுத்த நரகத்தில் போய் கஷ்டப்பட வேண்டிய நிலைமை வரக்கூடாது, நரகத்துக்கு நீங்களாக்க வேண்டும், நியாயத்தீர்ப்பு என்னை நீங்களாக்க வேண்டும் ஆண்டவரே, என்னை இறங்க வேண்டும், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ஜெபம் பண்ணும்போது எவ்வளவா இறங்குகிறவர், எல்லாம் அறிந்த தேவன், எல்லாம் அறிகிற தேவன், எல்லாம் அந்த உலகத்தை கண்டறிந்த தேவன், கூட வாழ்ந்து எல்லாம் கண்டறிந்த தேவன், அவர் எல்லாம் அறிகிறவர். அவர் சொல்லும் முன்னே எல்லாம் தெரிந்தது தான் அவருக்கு. ஆனாலும் நாம் அவர் நோக்கி நம்மை தாழ்த்தி வறுமையாக்கி பாவாரிக்கோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணும்போது, மன்னிப்புக்காக ஜெபம் பண்ணும்போது, ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணும்போது எவ்வளவு அளவில்லாத ஆசீர்வாதங்கள் அளிக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் இருந்தபோது ஆண்டவர் எத்தனை பேர் மன்னித்தார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட என்றார். துமுருவாதக்காரனுடைய பாவங்களை மன்னித்தார், அவன் எளிமையாக நடக்கிறான். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போயிருக்கிறார், அவன் போகிறான். 12 வருஷமாக பெரும்பாலுள்ள ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறான், மகளே என்ன வேதனை நீங்கி சுகமாயிரு. அவள் வேதனை நீங்கிறது, அவரை உதற ஊரல், இரத்த ஊரெல்லாம் நின்றது, நல்ல சுகம், வேதனை நீங்கிறது, சுகமானது. எத்தனை பேர் பாவங்களை மன்னித்தார், ரட்சித்தார், விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ரட்சித்தார், ரட்சிப்பை அளித்தார். விசுவாசத்தோடு அவரை கிட்டு சேர்ந்தார்கள். யதார்த்தமான பாவ அறிக்கையோடு, பாவ உணர்வோடு, ஆண்டவரே தாங்கள் பாவி என்ற உணர்வோடு பாவ மன்னிப்புக்காக, ரட்சிப்புக்காக அவரை கிட்டு சேர்ந்தார்கள். சுகத்துக்காக விசுவாசத்தோடு கிட்டு சேர்ந்தார்கள். சுகம் கிடைத்தது. சமாதானத்தை கிட்டு சேர்ந்தார்கள். சமாதானம் கிடைத்தது. சமாதானத்தோட போய் என்றார், சமாதானத்தோட போகிறார்கள். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்று சொல்கிறார். சமாதானம் உண்டாகிறது, சமாதானம் உண்டாகிறது, சந்தோஷம் உண்டாகிறது, ஆறுதல் உண்டாகிறது, சுகம் உண்டாகிறது, வேதனை எல்லாம் நீங்குகிறது.
நடக்க முடியாமல் இருந்ததெல்லாம் நடக்க முடிகிறது, பலம் கிடைக்கிறது. இன்னும் புத்தி சொல்லுகிறார், இன்னும் உனக்கு கேடு அதிக கேடு உண்டாகாதபடி நீ இனி பாவம் செய்யாதே என்று கூட சொல்லுகிறார். இனி பாவம் செய்யாதே என்று கூட சொல்லிவிடுகிறார். எவ்வளோ அன்பாக சொல்லிவிடுறார். உடைய பாவத்தினால் இது உண்டாகி போனது, இனி உனக்கு அதிக கேடு ஒன்றும் உண்டாக்கப்படாது, அதனால் பாவம் செய்திடாத. எவ்வளவு என்ன அன்பாக இருந்தார் ஆண்டவர். அக்காலத்தில் இந்த சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் பெருத்த ஒரு பயங்கரமான ஒரு பிணக்கம் இருந்து வந்தது. யூதேயா, அதுக்கப்புறமா வடக்கு பக்கம் இன்னும் சமாரியா, அதுக்கு அடுத்தபடி கலிலேயா, இன்னும் வடக்க யூதாயா தெற்கு, எருசலேம் பெத்லகேம் எல்லாம் யூதாயாவை சேர்ந்தது. சமாரியா, அடுத்தது கலிலேயா, கலிலேயா இதெல்லாம் நாசரேத்து. ஆண்டவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூரில் வளர்ந்தார். பெத்லகேம் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறந்தார். அவர் வளர்ந்தது நாசரேத்தூரில் வளர்ந்தார், அது கலிலேயாவில் உள்ளது. அது இடைப்பட்டது என்ன, சமாரியா. சமாரியாவில் என்ன செய்வார்கள், சமாரியாவில் உள்ளதான அந்த இஸ்ரவேலர்கள் அங்கு அந்த ஒரு முறைகள் இருக்காது, அங்கே வேறு பல விதமான முறைகளில் உள்ளதான அங்கே போக்குகள். அதனால் யூதர்களுக்கு அவளை பிடிக்காது. சமாரியா யூதேயா அது வடக்கு பக்கம் உள்ளது இஸ்ரவேல் சாம்ராஜ்யம் என்றும், அது சமாரியாவெல்லாம் சேர்ந்தது தான் இஸ்ரவேல் சாம்ராஜ்யம். இந்த யூதேயா தனியாக, இது யூதருடைய சாம்ராஜ்யம் என்று ரெண்டானது. சாலோமோன் காலத்துக்கு பிறகு சாலோமோன் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி ஆண்டவர் துக்கத்தை உண்டாக்கினான். ஆகவே ஆண்டவர் என்ன செய்தார், அந்த யூதா கோத்திரத்தையும் பென்யமீன் கோத்திரத்தையும் சேர்த்து யூதா சாம்ராஜ்யம் என்றாக்கி இங்கே ஒன்றும், வேற 10 கோத்திரங்கள் இஸ்ரவேலர், அது சமாரியா, அது அங்கே போனது, பிரித்து விட்டார். சாலோமோன் செய்த துரோகம். அதனால் என்ன, மொத்த சாம்ராஜ்யத்தை மொத்தமாக யூத சாம்ராஜ்யமாக, மொத்தமாக ஒரே சாம்ராஜ்யமாக இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து 12 கோத்திரங்களும் ஒன்றான சாம்ராஜ்யமாக இருக்க வேண்டியதை இந்த சாலோமோன் செய்த துரோகத்தினால் 2ஆக பிளந்து விட்டார். எப்படி, 2 கோத்திரம் மாத்திரம், அது தெற்க யூதேயா, சமாரியா, அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் கலிலேயாவெல்லாம் சேர்ந்து அது என்ன, வடபக்கம் உள்ளது, அது இஸ்ரேல் கோத்திரம், இஸ்ரேல் தேசம், அது இஸ்ரேல் சாம்ராஜ்யமானது. சமாரியர்களுக்கும் இந்த யூதர்களுக்கும் கொஞ்சம் பிடிக்கிறதில்லை. சமாரியர்கள் கெரிசி மலையில் அங்கே எல்லாம் ஆலயம் கட்டி அங்கே ஆராதனை. இவர்கள் எருசலேமில், யூதர்கள் எருசலேமில் ஆலயம் கட்டப்பட்டு சாலோமோனால் கட்டப்பட்டு அங்கே இங்கே இவர்கள் அங்கே என்ன, கெரிசி மலை, கெரிசி மலையில் அவர்கள் ஆராதனை. இந்த ஆராதிக்க முறைகளும் வித்தியாசங்கள். இவர்கள் ஒரு கொள்கை வரைக்கும் ஒரே அந்த பழைய ஏற்பாட்டு கொள்கையாக இருந்தாலும் அதெல்லாம் வித்தியாசமான முறையில் ஆசரித்து வந்தார்கள். ஆண்டவர் சமாரியா ஸ்திரீயிடத்தில் தாவது தண்ணீர் தான் என்று கேட்டார். அவளோடு பேசிக்கொண்ட போது அவள் ஆண்டவரிடம் ஒரு காரியம் கேட்டாள். யோவான் சுவிசேஷம் 4:17 சொல்லுகிறது, இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கு அழைத்து கொண்டு வா என்றார். இவனை புருஷனை கூட்டிட்டு வா என்று சொன்னார் ஆண்டவர். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். புருஷன் இல்லை என்று சொன்னாள். இயேசு அவளை நோக்கி, ஆண்டவர் அவளை நோக்கி என்ன சொன்னார், எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான், உள்ளதுதான். எப்படி 5 புருஷன் உனக்கு இருந்தார்கள், உனக்கு 5 புருஷன்மார் இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்க உனக்கு புருஷன் அல்ல, இப்பொழுது உனக்கு இருக்க உனக்கு புருஷன் இல்லை, அதனால நீ சொன்னது உண்மைதான் என்று இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். உள்ளபடி சொன்னாய், இப்ப இருக்க உனக்கு புருஷன் இல்லை, அதனால இல்லை என்று சொன்னாய் என்று சொன்னார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, அப்பொழுது அந்த ஸ்திரீ ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே, கெரிசி மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். நீங்கள் எருசலேமில் இருக்கிறதான அந்த எருசலேம் தேவாலயத்தில் தான் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, அது எப்படி என்பதாக. அதற்கு இயேசு, ஆண்டவராக இயேசு என்ன சொன்னார், ரட்சிப்பு யூதர் வழியாக தான் வருகிறது, ஆனால் நீங்கள் அங்கே தொழுதாலும் இங்கே தொழுதாலும், ஆனால் இனி எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம், ஆண்டவரை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்பதாக சொன்னார். அப்பொழுது எங்கும் தொழுது கொள்ளலாம் ஆண்டவரை. எருசலேம் மலையில் மாத்திரம் அல்ல, அல்லது எருசலேம் தேவாலயம் இருக்கிறதான சீயோன் மலையில் மாத்திரம் அல்ல, எங்கும் உலகம் எங்கும் உள்ளதான எல்லா ஜனங்களும் அவரை தொழுது கொள்வதான காலம் வருகிறது என்றார். ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தாலும் என்ன, எல்லாருக்கும் அவரை தொழுது கொள்கிறதான பாக்கியம். We bind Jesus. Vi allbär barn i släri no heaven. Gabi mig manna badi mosh pairi lauben kanas.
லொய்வீன் லெபாயினிலான பதுனஸ். நாம் எல்லாரும் கூட அவர் தொழுகிறதான பாக்கியம். உலகமெங்கும் அவரை தொழுகிற பாக்கியம் உண்டானது. இல்லாவிட்டா நமக்கு ஆண்டவரை தெரியாது. ஆண்டவரை அறியாமலே நாம் செத்திருப்போம். ரட்சிப்பை அறியாமலே இந்த உலகத்தோடு சென்றிருப்போம். ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தாலும் என்ன, எங்கு அவரை தொழுகிறதான பாக்கியம், எல்லாரும் அவரை தொழுகிறதான பாக்கியத்தை உண்டாகி தந்தார். அதை அங்கு சொன்னார். நினைல அந்த வித்தியாசம் நீங்கள் பார்க்க வேண்டாம். எங்கும் தொழுகிற காலம் வந்தாகிவிட்டது. கெரிசி மலையும் ஜியோ மலையும் மாத்திரமல்ல, எங்கும் ராவாகிய தேவனை தொழுகிறதான காலம், ஆண்டவரை தொழுகிறதான காலம் வந்தாகிவிட்டது என்பதாக சொன்னார். அப்பொழுது ஆண்டவர் இந்த உலகத்தை வந்ததுனால என்ன, எல்லாரும் தொழுதுகொள்ளும் பாக்கியம், எல்லாரும் ஆண்டவரை தொழுகிறதான பாக்கியம் உண்டாகும். அந்த பாக்கியம் இந்த யூத ஜனங்கள் மூலமாக உண்டானது. அதான் சொன்னார், யூத கோத்திரத்தில் ஆண்டவர் பிறந்ததுனால, யூதா கோத்திரத்தில் பிறந்ததுனால யூதர் வழியாக உண்டாகிறது என்பதாக சொன்னார். லேலூயா ஸ்தோத்திரம். இப்பொழுது நமக்கு என்ன, ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்ததுனால எல்லாரும் தொழுது கொள்ளலாம். எங்கே தொழுது கொள்ளலாம்? வீட்டில் இருந்து தொழுது கொள்ளலாம், போகிற வருகிற வழியில் இருந்து தொழுது கொள்ளலாம், பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும்போது தொழுது கொள்ளலாம், ட்ரெயினில் பிரயாணம் பண்ணும்போது தொழுது கொள்ளலாம், பிளைனில் பிரயாணம் பண்ணும்போது தொழுது கொள்ளலாம். எங்கே எப்போ வேண்டுமானாலும் எங்கும் தொழுது கொள்ளலாம். நீ போயமே அபிபிமே தின தின அபிபிமே அலாடுவியனோது காபிபிம் அகிலோ கபா ஊய்க்கமே ஊயினதஸ். அகில உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்கள் எங்கும் அவரை தொழுது கொள்ளலாம். முன்னாந்த என்ற ஒன்றுமில்லாத நிலைமை இருந்தது. ஆண்டவர் இந்த பாக்கியத்தை நமக்கு தந்தார். ஆனால் நாம் அவரை அறிந்தோம், அவர் தொழுது கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். லேலூயா ஸ்தோத்திரம், லேலூயா ஸ்தோத்திரம். எவ்வளவு பாக்கியத்தை விட்டு பண்ணி வைத்தார். கெரிசி மலையில் இருந்த ஒரு ஆலயத்தை யூதனுடைய ராஜா ஒருவன் என்ன செய்து போட்டான், அதை தீய கொளுத்தி எல்லாம் ஒன்றில் ஆக்கி விட்டான். இது உத்தேசம் ஒரு 400 வருஷத்துக்கு நடக்கிற காரியம். எருசலேமில் தான் தேவாலயம் இருக்க வேண்டும், அங்கே ஒரு இடம் இருக்கக்கூடாது. அது சரியில்லை. சமாரியாவிலையும் அங்கே ஒன்று இருக்கக்கூடாது, கெரிசி மலையில் ஒன்று இருக்கக்கூடாது. எல்லாம் தீ ஒன்றில் ஆகிவிட்டான். மற்றபடியும் யூதர்கள் அவர்கள் பிடிக்கிறதே கிடையாது. காரணம், அவர்கள் பலவிதமான முறை நடக்கிறவர்களாகும் அங்கே உள்ள அந்த இஸ்ரவேலர்கள். அதனால் பிடிக்காத மோசமாக தான் பேசுவார்கள். இந்த தீய கொளுத்தினால என்ன ஆனது, பயங்கர வெறுப்பு, வெறுப்பு மேலே வெறுப்பு, பிடிக்கவே செய்யாது. ஆண்டவர் என்ன செய்தார், ஒருவன் ஆண்டவர்கிட்ட பெரிய காரியமாக அவர் கேள்வி கேட்டான், எனக்கு பிறன் யாருன்னு, எனக்கு பிறன் யாருன்னு. லூக்காஸ் 10 எனக்கு பிறன் யார் என்றதாக ஒரு நியாய சாஸ்திரி கேட்டான். அப்படி ஆண்டவர் காரியம் சொன்னார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். எனக்கு பிறன் யார், அயலான் யார், உண்மையான அயலான். பிறன் என்றால் அயலான், உண்மையான அயலான், உண்மையான பிறன் யார். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரியோக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். எல்லாம் உரிந்து விட்டு அடித்து குற்றுயிராகி போட்டு விட்டார்கள். அப்பொழுது தற்செயலாக ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து, ஆசாரியன் எங்க தேவாலயத்தில் உள்ள ஆசாரியன் வந்தான், பார்த்தான், அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். விலகி போயிட்டான். இங்கே அடிபட்டு கிடக்க யூதன் ஆகும். இங்கே அடிபட்டு கிடக்க யூதன் குற்றுயிராக கிடக்க, துணியும் இல்லை. பார்த்தா விலகி போயிட்டார். ஆசாரியை, அவன் ஊழியக்காரன் ஆசாரியன். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து, ஆசாரியர் உதவி செய்யவன், ஆசாரியன் உதவி ஆசாரியை இன்னும் கொஞ்சம் போதகங்களை எல்லாம் செய்து கொள்வான் லேவியன். அந்தபடியே ஒரு லேவியன் அந்த இடத்து வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அவனும் விலகி போனான், அவனை தொடரல. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகினான். கிட்ட வந்தான். அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி, சொந்த வாகனத்தில மேல ஏற்றி இதெல்லாம் செய்ய வேண்டியதான முதலுதவி. அக்காலத்தில் செய்து வந்தான முதலுதவி இப்படி எல்லாம் செய்வார்கள். அந்த முதலுதவி எண்ணெய் எல்லாம் போட்டு எல்லாம் திராட்சரசம் எல்லாம் பூஜை அப்படி முதலுதவி செய்யுது. இங்கே நாட்டில் சில ஆக்சிடென்ட் எல்லாம் வந்தால் வேற என்னெல்லாம் வச்சுக்கிறார்கள். அது போல அக்காலத்தில் இப்படி எல்லாம் செய்து வந்தார்கள். சத்திரத்தில் கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து அங்கே சத்திரத்தில் ஆண்டே தங்கி விட்டு மறுநாள் புறப்பட்டான் யாத்திரை.
அப்படி புறப்படும் போது மறுநாளிலே தான் புறப்படும் போது ஆ 2 பணத்தை எடுத்து ஆ சத்திரத்தான் கையில் கொடுத்து சத்திரக்காரனை கையில் கொடுத்து நீ இவனை விசாரித்து 2 பணத்தையும் கூட கொடுத்தேன், ரூபா கூட கொடுத்தேன், பணத்தை கொடுங்க, ரூபா கூட கொடுக்கேன். கொண்டு சேர்த்த மாத்திரமல்ல, இவனுக்கு இன்னும் செலவெண்ணே வந்துட்டா, இவன் இப்படி செத்து போகக்கூடாது, இனி இவனுக்கு என்னையும் ஆகாரத்துக்கோ வேற என்ன கொடுக்கணும்னா கொடுத்து கவனிக்கிறதுக்கு ரூபா கொடுக்காம நடக்காது. 2 பணத்தை கொடுத்தான். சத்திரத்தான் கையில் கொடுத்து நீ இவனை விசாரித்துக்கொள், நல்லா விசாரிச்சேன்னு பார்த்துக்கா, அதிகமாக ஏதாவது இவனுக்காக செலவழித்தால், இது வேற கூடுதல் ரூபா என்ன செலவு பண்ணிட்டா, வேற என்ன செலவு வந்து போனது, என்ன கவனிக்க ஏதாவது வேற கூடுதல் செலவுகளோ ஏதாவது வந்து போனது, நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன். எல்லாம் உனத்தெல்லாம் திரும்பி வரும்போது அது கூட தந்துடலாம். இவெல்லாம் கொஞ்சம் பிடிக்காத அந்த சமாரியன் இதெல்லாம் உதவியும் செய்ய, இந்த ஆசாரியன் இவனை கூட உள்ளவன் அவன் செய்யலை, இனத்தான் செய்யவில்லை. இனத்தான் லேவியன் ஆசாரியனா பிரசங்கம் பண்ணுவன், அந்த போதகனும் எல்லாம் தேவாலயத்தை நடத்துதல் ஒருத்தன் ஆசாரியன். லேவியன் அவனுக்கு பணிவிடை செய்கிறவனும் அவனும் அங்கே எல்லாம் போதகம் செய்கிறவனும் கூட, அவனை எல்லாம் கைவிட்டாகி விட்டது. இப்போ இவன் சமாரியன் அந்நியன், அவன் எல்லாம் செய்து இனி செலவு உண்டானா செலவு கொடுத்து 2 பணம் வச்சுக்கா, இனி கூடுதல் அதிகம் செலவானா தாரேன், நீ ஆனால் நீ நல்லா கவனிச்சுக்கிறேன் சொல்லிட்டு போனான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான், இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன் அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றார். அவனுக்கு இரக்கம் செய்தவன் அல்லது சமாரியன் தான் என்றான். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். அப்படி உங்களுக்குள்ள இந்த பிணக்கங்கள் எல்லாம் வைக்காங்க, எப்படி நீங்க உயர்ந்த வேணும் அவங்க தாழ்ந்த வேணும் எல்லாம் பார்க்காத, எப்படி அந்த பிணக்கம் கூட தீர தந்தபடி செய்தான். எப்படி அந்த ஆராதிக்க முறையில் உள்ளதான அந்த பிணக்கமும் மற்றபடி மாம்சத்தில் உள்ளதான அந்த பிணக்கங்களும் எல்லாம் தீரும்படியாக ஆண்டவர் கிரியை செய்தார். இன்னும் என்னென்ன காரியங்கள் எப்படியெல்லாம் கிரியை செய்யணுமோ எல்லாம் செய்தார் நம்முடைய ஆண்டவர். அவர் இந்த உலகத்திலே மனுஷனாக வந்தார், ஆனால் அவரை வெறும் மனுஷன் என்று நினைப்பது பாவம். ரோமர் எழுதுகிறோம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கிறோம். ரோமர் எழுதுகிறோம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. அவர்கள் என்றால் யூதா வம்சத்தில் அல்லது இஸ்ரவேல் வம்சத்தில் பிறந்தாரே. இவர் என்னென்றைக்கு ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கு மேலான தேவன். இவர் யார்? தேவன். ஆமென், ஆமென். யாரு? மனுஷன் நினைப்ப பாவம். யூதா கோத்திரத்தில் பிறந்தார் மனுஷனாக, ஒரு ஸ்திரீயின் வயிற்றில் பிறந்தார். யூத ஸ்திரீ ராஜவம்சத்தில் உள்ளவளும் கூட. அவர் மனுஷனை நினைப்பது பாவம். அவர் யார்? அவர் என்னென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்து மேலான சர்வ வல்லவுள்ள தேவன். மனுஷன் நினைப்பது பாவம், மனுஷன் என்று எண்ணுவ பாவம். அவர் மனுஷனாக உலகத்தில் அந்த உண்மை, 100க்கு 100 மனுஷனாக அந்த வாழ்ந்த உண்மை. அவர் 100க்கு 100 தேவன், 100க்கு 100 தேவன். மனுஷனா இந்த உலகத்தில் இருந்ததெல்லாம் உண்மைதான், மனுஷன்தான். எல்லா மனுஷனுக்குள்ள எல்லா துக்கங்களை எல்லாம் அனுபவித்து, பாடுகளோடு அனுபவித்து, மரித்து, மனுஷனை போல மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அதுக்கப்புறமாக தம்முடைய தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், தாமே உயிரோடு எழும்பினார், தம்முடைய வல்லமையினால் எழும்பினார். அவர் பரிசுத்த ஆவியானவரும் கூட, பரிசுத்த ஆவியானவராகிய தேவனும் கூட. யோவான் 10:30 என்ன சொல்கிறது? நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். அவர் தான் பிதா. 14:9 என்னை கண்டவன் பிதாவை கண்டான், என்னை கண்டவன் பிதாவை. அவர் தான் பிதாவாகிய தேவன். அவர் தான் பிதாவாகிய தேவன். அவர் தான் பிதாவாகிய தேவன். என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அவர் தான் பிதாவாகிய தேவன். அவர் கர்த்தராகிய தேவன் தான் பிதாவாகிய தேவன். கர்த்தராகிய கிறிஸ்து தான் பிதாவாகிய தேவன். அவர் தான் என்ன? பரிசுத்த ஆவியானவர் தேவனும் கூட. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17-18 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தரே ஆவியானவர்.
கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தர் தான் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். கர்த்தராகிய கிறிஸ்து அவர் தான் ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். அவர் ஆவியாகவும் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவராகவும் இருக்கிறார். அதரிசனமான தேவன். ஆவியாக இருக்கும்போது, ஆவியாக இருக்கிற தேவனை கண்ணால் காண முடியாது. அவர் இந்த மைமையான சரீரத்தோடு காணப்படும் போது, மாவு சரீரத்தோடு காணப்பட்டார், அந்த மைமையின் சரீரத்தோடு காணப்படும் போது அவரை காணலாம். தரிசனம் அளிக்கிறவர், தரிசனம் அழியாதவர். ஒரு ஆவியாக இருக்கும்போது அப்படி காண்ட போல காண முடியாது. பிறகு ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். என்ன வாசியங்கள்? கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு. அடுத்த வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால், ஆவியாயிருக்கிற கர்த்தர், ஆவியாயிருக்கிற கர்த்தர், பரிசுத்த ஆவியாயிருக்கிற கர்த்தர், அவரே குமாரனாகிய தேவன், மனுஷகுமாரன் என்பதாக பெயர் வைத்துக் கொண்டார். மனுஷகுமாரன், தேவகுமாரன் என்பது பெயரும் உண்டு. தேவகுமாரன் சொன்னார். தேவகுமாரன், மனுஷகுமாரன், தேவலோகத்திலிருந்து வந்தபடினால் தேவகுமாரன் மனுஷனாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார். மனுஷகுமாரன் என்பதாகவும் அழைக்கப்படுகிறார். 10:8-20 மனுஷகுமாரன். அதற்கு இயேசு நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாருக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். ஆண்டவர் தலை சாய்க்க இடமற்ற தரித்திரராக வந்தார். வீடுமில்லை, கூடுமில்லை, ஒன்றுமில்லை, அவர் சொந்தமாக எதுவும் இல்லை. தலை சாய்க்க இடமற்ற தரித்திரராக இருந்தார். மனுஷகுமாரன் என்பா பெயர் வைத்துக் கொண்டார். அவர் தேவன்தான், அவர் பிதாவாகிய தேவன், அவர் பரிசுத்த ஆவியானவராகிய தேவன், அவர் குமாரனாகிய தேவன். எபிரேயர் நிருபம் 1:8 சொல்கிறது. குமாரனை நோக்கி, குமாரன் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனை நோக்கி, குமாரனாகிய தேவன், அவர் தேவன். குமாரனை நோக்கி, தேவனே தேவனே உம்முடைய சிங்காசனம் என்று. அப்பொழுது என்ன? இயேசு கிறிஸ்து குமாரனாகிய தேவனாகிய தோலத்திலே வந்தார். அவர் தேவன். குமாரன் நோக்கி, குமாரனாகிய தேவனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவன் தான் என்ன? குமாரனாகிய தேவனாக இந்த உலகத்திலே வந்தார். எதற்காக? நம்மை ரட்சிக்க, நம்மை ரட்சிக்க, நம்மோடு இருக்க. இம்மானுவேல் என்ற நாமத்தோடு இந்த உலகத்தில் வந்தார் என்பதை வாசிக்கிறோம். மத்தேயு 1:23 என்று நினைக்கிறேன். இம்மானுவேல் என்ற தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கும்படியா வந்தார், நம்மை ரட்சிக்கும்படியா வந்தார். அதுபோல என்ன, எப்படி வந்தார்? பரிசுத்த ஆவியானவர் அந்த உலகத்தில் வந்தார். எப்படி? அவர் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்ததிலிருந்து 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாள், உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவராக வந்தார். எதற்காக? ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து ரட்சகராக அந்த உலகத்தில் வந்தார், எனக்காக பாடுபட்டார், ரட்சிப்பை ஆயத்தமனை தருகிறார் என்று விசுவாசித்து ரட்சிக்கப்பட வேண்டும். இனி இந்த ரட்சிப்பு மாத்திரம் போதாது, அவர் பரிசுத்தமடைய வேண்டும். அவர்கள் பரிசுத்த ஆவியினால் கழுவப்பட வேண்டும், அவருடைய பரிசுத்த நாமத்தினால் கழுவப்பட வேண்டும், அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும், அவருடைய பரிசுத்த சத்திய வசனத்தினால் கழுவப்பட வேண்டும். கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட வேண்டும். அப்பொழுது இந்த பரிசுத்தமான கிரியை, பரிசுத்தமாய் ஜீவிக்கிறதான பாக்கியம், பரிசுத்தமாய் வழிநடக்க பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் ஆகிய தேவனாக உலகத்தில் வந்தார். வந்து கிரியை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவராகிய தேவனே பேசுகிறார். Bibinko by din stibilu divanai rabord binais labribini avul abribini and dantalas this panajas. பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் என்ன செய்கிறார்? ஊழியக்காரர் மூலம் பேசுகிறார். எப்படி? அவனை சந்திக்கிறார், ரட்சிக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார், பரிசுத்தான அபிஷேகம் பண்ணுகிறார், ஊழியத்துக்கு அழைக்கிறார், பிரித்தெடுக்கிறார், அவனை உறுதிப்படுத்துகிறார், அனுப்புகிறார். அவன் மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் அவருக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறவராக இருக்கிறார். இப்படி பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் இப்படி பூலோகத்தில் வந்து கூட இப்படி கிரியை செய்கிறவராக இருக்கிறார்.
பரிசுத்தமாய் ஜனங்கள் ஜீவிக்க, பரிசுத்தமான ஜீவியம் செய்ய பரிசுத்த ஆவி தேவை. பரிசுத்த ஆவி தேவை. பரிசுத்த ஆவி இல்லை, ஒரு ரட்சிக்கப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அவனை பரிசுத்தமாக ஜீவிக்க மாட்டான். யதார்த்தமாக பரிசுத்தமாக ஜீவிக்க பரிசுத்த ஆவி தேவை. அவர் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனாக இருக்கிறார். நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்மை சுத்தமாக்குகிறவராக இருக்கிறார். நம்மை சுத்தமாக்கி பரிசுத்தமாக்கி பரிசுத்த ஜனங்களாக மாற்றி பரிசுத்த ராஜ்யமாகிய பரலோராஜ்யத்துக்கு கொண்டு போக பரிசுத்த ஆவியானவராகிய தேவனாக வந்து கிரியை செய்கிறவராகவும் இருக்கிறார். இவ்வளோ அன்பான தேவனை, இவ்வளோ இரக்கந்தர தேவனை, அன்பின் தேவனை எங்கும் காண முடியாது. வேறு யாரும் இல்லை, எவரும் இல்லை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் வாசிக்கிறோம். வானத்திலிருந்து வந்த கர்த்தர், வானத்திலிருந்து இறங்கி வந்தான கர்த்தர். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இரண்டாம் மனுஷன் என்றால் ஆண்டவராகிய இயேசு. முதல்ல ஆதாம் அவர் படைத்தார், அவன் பிரயோஜனம் இல்லாமல் போனான். மண்ணா போனான். என்ன? வானத்திலிருந்து வந்த கர்த்தர், வானத்திலிருந்து வந்த கர்த்தர். என்றென்றையும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவன். என்றென்றையும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவன், வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர். வானங்களையெல்லாம் கிழித்திறங்கி இந்த உலகத்தில் வெளிப்பட்ட கர்த்தர் தேவன். வேறு ஆராதிக்க வேண்டியது, வேறு நமஸ்கரிக்க வேண்டியது, சேவிக்க வேண்டியது இவர் தான். ஆராதிக்கப்படத்தக்கவர், வணங்கப்படத்தக்கவர், சேவிக்கப்படத்தக்கவர், கும்பிடத்தக்கவர், பணிந்து கொள்ளத்தக்கவர். வேறு யாரும் கிடையாது. ஒரு மாத்திரம்தான் தொழுது கொள்ள வேண்டும், சேவிக்க வேண்டும், கும்பிட வேண்டும். எப்படி? ஆண்டவரே, நான் பாவி, என்னுடைய பாவங்களுக்காக இந்த உலகத்தில் வந்தீரே, வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தீரே, மனுஷனாக வாழ்ந்து இந்த கஷ்டங்களெல்லாம் அனுபவித்தீரே, எனக்காக அல்லவா? என்னுடைய எல்லா துக்கங்களையும் எல்லா கஷ்டங்களையும் நீர் அறிந்திருக்கிறீரே. நான் பாவம் செய்து எதுவாக கஷ்டப்படுகிறேன். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னித்து ரட்சித்து உம்முடைய பரிசுத்தத்தை நான் நிறைத்து, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிறைத்து பரிசுத்தமாக ஜீவிக்க கிருபை செய்து உம்முடைய பரிசுத்த ராஜ்யத்தில் என்னை சேர்க்க வேண்டும் ஆண்டவரே. நரகத்து நியாயத்தீர்வு என்னை ஆளாக்க கூட ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணும்போது அதில் இதெல்லாம் விடுவிக்கப்படலாம். எல்லா கேட்டு விடுவிக்கப்பட்டு பல்லவ ராஜ்யம் போகலாம். ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து அந்த இன்னும் காரியம் என்ன? ரட்சிக்கவும் சாத்தானுடைய தலையெல்லாம் உடைக்கவும் மாத்திரமல்ல, ஜனங்கள் நரகத்தின் பயங்கரத்தை குறித்து அறிய வேண்டும். நரகம் எப்படிப்பட்டது? நரகத்தின் தீ எப்படிப்பட்டது? அது அக்கினி ஒரு காலம் அவியாதது, அங்குள்ள புழு சாகாதது என்பதை அறிந்து நரகத்தை தப்ப வேண்டும், நரக தண்டனை தப்ப வேண்டும். நியாயத்தீர்ப்பு எப்படிப்பட்டது? அதுக்கு தப்ப வேண்டும். நரகத்தின் பயங்கர தப்ப வேண்டும். யாருக்காக ஆண்டவர் வந்தார்? எப்படியாவது ஜனங்கள் பரலோகராஜ்யமாகிய பாக்கியத்தை சொந்தமாக்கி அவரோடு கூட என்றென்றே இருக்க வேண்டும். ஆருக்காக? இம்மானுவேல் என்ற நாமத்தோடு நம்மோடு இருக்கும்படியாக வந்தார். நம்மோடு இருந்தார், இருக்கிறவராக இருக்கிறார். நம்மோடு இருந்தவர் நம்மோடு கூட ரட்சிக்கப்பட்ட நம்முடைய ஜனங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். எப்படி? அவர் நம்மோடு இருக்கும்படியாக வந்தார். 33 வருஷம் நம்மோடு நம்முடைய ஜனங்களோடு இந்த உலகத்தில் இருந்தார், வாழ்ந்தார். எப்படி? எல்லாரும் அவரோடு கூட எப்பொழுது இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். யார் இருக்க போகிறார்கள்? அவருடைய பிள்ளைகள் இருக்க போகிறார்கள். அவருடைய பிள்ளைகளோடு கூட இப்பொழுது இருந்து கொண்டே இருக்கிறார். லேலுயா ஸ்தோத்திரம், லேலுயா ஸ்தோத்திரம். தம்முடைய பிள்ளைகளோடு கூட அவர் இருந்து கொண்டேதான் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளோடு கூட ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு பரிசுத்தாவில் வழிநடத்துகிற பிள்ளைகளோடு அவர் இருந்து கொண்டே இருக்கிறார். அவர்களை இனி என்ன பரலோகத்திலே கொண்டு சேர்ப்பார், என்றைக்கு அவரோடு கூட இருக்கும் பாக்கியத்தை தருவார். இந்த பாக்கியம் தரும்படியாக தான் வந்தார். அதனால் மனுஷன் நரகம் எப்படி, நியாய தீர்ப்பு எப்படி என்று அறிந்து நரக தண்டனை தப்பும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். உலகத்தில் உள்ள சிற்றின்பங்கள், ஆசாபாசங்கள், ஆகாத நடக்கைகள், ஒழுக்கக்கேடுகள், சீர்கேடுகள் இதெல்லாம் வெறுக்க வேண்டும். இதெல்லாம் தேவனுக்கு உகந்தவைகள் அல்ல. அவர் அருவருக்கிறவைகள், ஆகாதவைகள், அருவருப்பானவைகள், அவலட்சணமானவைகள், ஆத்துமாவை கெடுத்து போடுகிறவைகள், ஆத்துமாவை நரகத்திலே கொண்டு தள்ளக்கூடியவர்கள் தான் என்ன? இந்த சினிமாயும் டிராமாயும் டிவியும் இன்டர்நெட்டும் அது இது எல்லாம். சாத்தான் இந்த கருவிகளெல்லாம் உண்டு பண்ணி கொடுத்துருக்கிறான். இதையும் கொண்டு நடைங்க நரகத்துக்கு என்று வேலை பார்த்து பார்த்து இருந்து கண்ணு தள்ளி தள்ளி தள்ளி
சில சிரிப்பும் சிரித்து வேண்டாத்தனங்களை எல்லாம் நினைத்து செய்து நாசமாக போகிறார்கள். ஆண்டவரோ ஒருவராக கெட்டு போகக்கூடாது, நரகத்து போகக்கூடாது என்று விரும்பி கிரியை செய்கிறார், விரும்பி பேசுகிறார். ஒருவனும் ஒருத்தி நரகத்து போக ஆண்டவர் விரும்பவில்லை. நரகம் எவ்வளோ பயங்கரம் அவரு தெரியும். பூலோகம், பரலோகம், பாதாள லோகம் அல்லது நரகலோகம். இப்படி மூன்று முக்கியமாக பூலோகம், பரலோகம், அவர் இருக்கிற பரலோகம். இது பூலோகம், நாம் இருக்கிறதான இந்த பூமி பூலோகம். பரலோகம் ஆண்டவர் இருக்கிறதா ராஜ்யம், பரலோக ராஜ்யம். இது என்ன? பாதாளம் அல்லது நரகம். நரகமா ராஜ்யம் எல்லாம் அவருக்கு தெரியும். நரகத்தில் ஒருவன் தள்ளப்பட்டால், ஒருத்தி தள்ளப்பட்டால் நிலைமை என்னான்னு எல்லாம் ஆண்டவர் தெரியும். நரகத்தின் வேதனை என்னன்னு அறிந்தவர். ஒரு துள்ளி தண்ணீர் கூட கிடைக்காது. தாகத்து ஒரு துள்ளி தண்ணீராது உண்டா? இல்லை. பசிக்காதா உண்டா? இல்லை. தாகத்து ஒரு துள்ளி தண்ணியாவது உண்டா? இல்லை. இந்த வேதனை கொஞ்ச நாள் இல்லாமல் இருக்க முடியுமா? அதுவும் இல்லை. எந்தைய வேதனை புழு திறக்காமல் இருக்கிற அனுபவம் என்றால் உண்டா? இல்லை. தீ எப்பொழுதும் பிடித்து கொண்டே இருக்கும். வெளிப்படுத்த விசேஷம் 28:8 என்ன சொல்லுகிறது? அக்கினியும் கந்த எரிதான கடல்லே பங்கடைவார்கள். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும், பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பான அவலட்சணமான அந்தரங்கமான கேவலமான பாவஜீவன் செய்கிறவர்கள், குடித்து வெறுத்து அல்ல குடிக்காமல் வெறுக்காமலும் பல பாவத்தையும் பாவக்கிரியலையும் செய்கிறவர்கள், அந்தரங்கமான ஆபாசமான அவலட்சணமான கீழ்த்தரமான கேவலமான மோசமான கிரியை நடப்பிக்கிறவர்கள், அருவருப்பானவர்கள், கொலை செய்கிறவர்கள், கொலைபாதகர்கள், விபச்சாரம், வேசித்தனம் செய்கிறவர், வேசித்தனம் உபச்சாரம் வேண்டாத்தனங்களை எல்லாம் செய்கிறவர்கள், மந்திரவாத பில்லி சூனியம் எல்லாம் செய்கிறவர்கள், செய்கிறவர்கள் மாத்திரமல்ல செய்ய வைக்கிறவர்கள், விக்கிரகங்களையும் சிலைகளை எல்லாம் வைத்து ஆராய்க்கிறவர்கள், படங்களையும் போட்டாக்களையும் எல்லாம் வைத்து ஆராய்க்கிறவர்கள், படங்கள் போட்டாக்கள் போட்டோ வைத்து ஆராய்ப்பார்கள், படங்களை வைத்து ஆராய்ப்பார்கள், மற்றும் விக்கிரகங்கள் சிலைகளை எல்லாம் உண்டு பண்ணி வைத்து ஆராதிப்பார்கள். அவர்கள் எல்லாம் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். பொய்யர் அனைவரும் பின்ன போய் சொல்லுற அத்தனை பேரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தம் கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்த எரிதான கடலாகிய நரகத்திலே பங்கடைவார்கள் என்றார் ஆண்டவராகிய இயேசு. நரகம் அவ்வளோ பயங்கர ஒருவராது அதுக்கு ஆளாகக்கூடாது விரும்பி இதெல்லாம் சொல்லி இருக்கிறார், இதெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறார், அறிவித்திருக்கிறார். ஒருவராக கெட்டுப்போதை விரும்பாதவர், ஒருவராக நரகத்துக்கு போதை விரும்பாதவர், ஒருவராக கெட்டுப்போகக்கூடாது, எல்லாரும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்பி நம்மோடு தங்கும்படியாக வாசம் பண்ணும்படியாக வந்து வாசம் பண்ணினவர். என்ன விரும்புகிறார்? எல்லாரும் அவரை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவியை பெற்று பரிசுத்தமாக நடந்து அவருடைய ராஜ்யத்தில் என்றென்றைக்கு அவரோடு கூட குடியிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆர்கென்று கிரியை செய்கிறார். மனுஷன் என்ன பாவத்தினால் என்ன பரலோக ராஜ்யத்தை இழந்து விட்டான், பரலோக ராஜ்யத்தில் உள்ளதான சிங்காசனத்தை இழந்து விட்டான். பரலோக ராஜ்யம் மனுஷன் சொந்தமானதாக இருக்க வேண்டியது பரலோக ராஜ்யம் போனது. பரலோக ராஜ்யத்தில் இடமில்லை, பாவிக்கு இடமில்லை, ரட்சிக்கப்படாதவனுக்கு இடமில்லை, அசுத்தனுக்கு இடமில்லை, குடியனுக்கோ வரியனுக்கோ பொய்யனுக்கோ களவு செய்கிறவனுக்கு யாருக்கு இடமில்லை. பொய்யும் களவும் இதெல்லாம் செய்கிறது களியாட்டுகள் அல்ல சினிமா ட்ராமா இதில் பார்த்து கெட்டு போகிற ஜனங்களுக்கு அங்கே இடமில்லை. ஆகவே பரலோக ராஜ்யத்தை இழந்து விட்டார்கள். வேசித்தன உபச்சாரமும் குடியும் வெறியும் கும்மாளங்களும் அது இதுவும் எல்லாம் கொண்டு எங்கே நான் பரலோக ராஜ்யம் போனது. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டியான இவர் பரலோக ராஜ்யத்தில் போய் என்றென்றைக்கு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி அவளுக்காக இந்த உலகத்தில் வந்தார், இருந்தார், பாடுபட்டார், மரித்தார், மாத்திரமல்ல அழைத்து கொண்டும் இருக்கிறார். இதெல்லாம் விட்டு கொண்டு மனப்போ நடக்கிறார்கள். பரலோக ராஜ்யம் இழந்து போனது. பரலோக ராஜ்யம் என்ன உண்டு? சிங்காசனம் உண்டு, அதுவும் இல்லை. பரலோக ராஜ்யம் இல்லை, அங்கே என்ன சிங்காசனம் இல்லை. கிரீடங்கள் உண்டு, கிரீடமும் இல்லை. ஆளுகை உண்டு, ஆளுகையும் இல்லை. அதிகாரம் உண்டு, அதிகாரமும் இல்லை. இன்னும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்டு, ஒன்றும் இல்லை. அங்கே என்ன சமாதானம், என்ன சந்தோஷம், என்ன பாக்கியம், என்ன பாடல்கள், என்ன புசிப்பு, 12 வகையான பழங்கள், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான பழங்கள், தண்ணீர், ஜீவ தண்ணீர், என்னென்ன பாக்கியங்கள். இழந்து போனாங்க, எல்லாம் இழந்து மனுஷெல்லாம் இழந்து போனார்கள். பரலோராஜ்யத்தை இழந்தார்கள். ஆகவே அந்த பாக்கியங்கள் எல்லாம் இழந்து போனார் பாவத்தின் நிமித்தம். ஆனாலும் பாவத்தில் விடுவிக்கப்பட்டு ஜனங்கள் பரலோராஜ்யம் பாக்கியத்தை சொந்தமாகும்படியாக விரும்பி ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக கிரியை செய்கிறார். இந்த கிறிஸ்மஸ் நாளில் ஆண்டவர் ரட்சகராக வெளிப்பட்டார்.
எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு அவருடைய வரையக்கேற்ற ஆயத்தத்தோடு ஜீவித்து எல்லாரும் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து என்றென்றைக்கும் அவரோடு கூட இருக்கும்படியாக சித்தம் கொண்டு உங்களை இந்த நாளில் உயிரோடு வைத்து அடியானை கொண்டு இந்த வார்த்தைகளை எல்லாம் பேச வைக்கிறோம். எப்படி ஒருவராக கெட்டு நரகத்து போகக்கூடாது, நீங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சகராக நான் வந்தேன், உங்களுக்காக பாடுபட்டேன், மரித்தேன், என்னை நீங்கள் விசுவாசித்து பாவாரிக்கோடு கண்ணீரோடு என்னை கிட்டி சேர்ந்து பாவமன்னிப்பை ரட்சிப்பை பரிசுத்த ஜீவி அனுபவங்களை பெற்று பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு நீங்கள் பல்லவராஜ்யமாய் பாக்கியத்தை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். என்னென்றைக்கு என்னோடு கூட இருக்கும் பாக்கியத்தை சொந்தமாக்க வேண்டும். உங்களோடு கூட இருக்கும்படியாக இம்மானுவேல் என்ற நாமத்தோடு உங்களிடமா வந்தேன். இனி என்னென்றைக்கு நீங்கள் என்னோடு இருக்க வேண்டும். உங்களோடு இருக்கும்படியாக வந்த என்னோடு கூட என்னென்றைக்கு நீங்கள் மோட்சலோகத்தில் சொர்க்கராஜ்யத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறதை குறித்து எல்லாம் பேசுகிறார். யாருக்கு இப்பொழுது தேவை ரட்சிப்பு? யாருக்கு பரிசுத்த ஜீவியம் தேவை? யாருக்கு ரட்சிக்கப்பட்டவனுக்காக தேவையா? ரட்சிக்கப்பட்டவளுக்காக தேவையா? நரகத்தை பற்றி தெரியாது. ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடாது. ஆண்டவரோ மகா இரக்கமாக இந்த காலம் தருகிறார். இது இரக்கத்தின் காலம், இது கிருபையின் காலம். பரிசுத்த ஆவியானவர் இரக்கமாய் கிரியை செய்கிறதான காலம். கிறிஸ்து இயேசு தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இரக்கமாய் கிரியை செய்கிறதான காலம். பழைய ஏற்பாட்டின் காலம் தேவ கோபத்தின் காலமாக இருந்தது. அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன் உலகத்தில் வந்து அதை கிருபையின் காலமாக மாற்றினார். பரிசுத்த ஆவியானவர் கிருபையாய் இரக்கமாய் கிரியை செய்கிற காலமாக மாற்றினார். அவர் இறங்கி கிரியை செய்து இருக்கிறார். அவருடைய கிரியைக்கு இடம் கொடுப்பது அவசியம், ரட்சிக்கப்படுவது அவசியம். ஆர்க்காக பாவாரிக்கோடு கண்ணீரோடு முடங்கால் நின்று அழுவது அவசியம், புலம்புவது அவசியம். எல்லாரும் நம்மோடு கூட இருக்கும்படியாக வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட என்றென்றைக்கு இருக்கும்படியாக ஆயத்தப்படுவது அவசியம். ஒருவராக கெட்டு நரகத்து போவது அவசியம் அல்ல. ஆண்டவர் நரகத்தை குறித்து நியாய தீர்வு குறித்து எல்லாம் வெளிப்படுத்த முடியாத உலகத்தில் வந்தார். ஒருவராக கெட்டு நரகத்து போகக்கூடாது விரும்பி இதெல்லாம் வெளிப்படுத்தினார், பகிரங்கமாக வெளிப்படுத்தினார். நரகத்தை ஒரு நியாய தீர்வு குறித்து பரலோக ராஜ்யத்தை குறித்து எல்லாம் வெளிப்படுத்தினார். தம்மை குறித்து வெளிப்படுத்தினார். தேவன் எப்படிப்பட்டவர் என்று வெளிப்படுத்தினார். தேவன் யார்? எப்படிப்பட்ட இரக்கம் உள்ளவர்? தேவன் யார்? அவர் தான் இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவன் தான் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. குமாரனாகிய தேவன் தான் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பரிசுத்தாவியானவராகிய தேவன் தான் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒன்றான மெய் தேவன் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒரே தேவன், ஒரே தேவன் 2 கிரியைகளை செய்கிறார். என்ன? ஒன்று ரட்சிப்பின் கிரியை இயேசு என்ற நாமத்தில் செய்கிறார். பரிசுத்தமான கிரிகளை பரிசுத்த ஆவியானவர்கள் செய்கிறார். மூவர் ஒன்றாக இருக்கிறார்கள். ஒன்றான மெய் தேவனாக இருந்து கிரியை செய்கிறார். ஒன்றான மெய் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றான மெய் தேவன் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்பதாக 1 யோவான் 5:20 சொல்கிறது. அப்பொழுது தெய்வம் எப்படி இருப்பார்? அவருடைய இரக்கம் என்ன? அவருடைய மன உருக்கம் என்ன? அவருடைய அன்பு என்ன? சிநேகம் என்ன? அவர் எப்படி குணமாக்குகிறவர்? நோய்களை குணமாக்குறவர், பிசாசுகளை குணமாக்குறவர். லேகியோன் பிசாசு பிடித்தவனை குணமாக்கினார். இனி எத்தனை நோயாளியை குணமாக்கினார். காய்ச்சல், பிசாசு பிடி, பல விதமான நோய்கள், தீரா வியாதிகள் எல்லாம் தீர்த்து எவ்வளோ இரக்கமாய் தீர்த்தார். பிசாசிலிருந்து விடுவித்தார். அப்போ ஆண்டவர் எவ்வளோ இரக்கம் உள்ளவர், உருக்கம் உள்ளவர், மன உருக்கமுடையவர். மணமக்கள் மேல், மனுஷ ஜாதிகள் மேல், மனுஷ ஜாதிகளாகிய ஆண்கள் பெண்கள் யார் மேலும் எவ்வளவா இரக்கமுடையவர், எவ்வளவா மன உருக்கமுடையவர், எவ்வளவா அன்பு உள்ளவர், எவ்வளவா சிநேகமுடையவர், எவ்வளவா மணமக்களை சிநேகிக்கிறவர், நேசிக்கிறவர், அன்பு கூறுகிறவர். இப்படி ஒரு தெய்வம் உண்டா? இப்படி மணமக்களை நேசிக்க, சிநேகிக்க, அன்பு கூற யாரா உண்டா என்றெல்லாம் அவர் வெளிப்படுத்தினார். எல்லாம் எப்படி ஒரு தேவன், இப்படிப்பட்ட இரக்கமுள்ள தேவர் உண்டா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பாக ஒன்றியவன் நான் கேட்டு சொல்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பின் தேவன், அன்புமயமானவர். அவர் இந்த உலகத்தில் வந்து அவர் அன்பை காண்பித்தார், இரக்கத்தை காண்பித்தார், சிநேகத்தை காண்பித்தார், மன உருக்கத்தை காண்பித்தார். மனுஷ ஜாதிகள் மேலுள்ளதான் அன்பு எவ்வளோ, சிநேகம் என்ன, அவருடைய அன்பு என்ன, சிநேகம் என்ன. அவளுக்கு பாடுபட்டு மறித்து அவருடைய சிநேகத்தை இன்னும் முழுமையாக காண்பித்தார். உலகத்தில் வாழ்ந்து காண்பித்தார். அவருடைய அன்பை கண்டார்கள், சிநேகத்தை கண்டார்கள். அப்படி எவ்வளவா மனுஷர்களாக சிநேகித்து தம்முடைய ஜீவனையும் கூட கொடுத்து தன்னுடைய அன்பை, அவருடைய சிநேகத்தை முழுதுமாக காண்பித்தார்.
அவர் தேவன், அவர் நம்முடைய தேவன், எல்லாருக்கும் தேவன். அவர்தான் ஒன்றான மெய் தேவன். அவர்தான் தேவன், வேறு தேவனே இல்லை. அவர் ஒருவர் தான் தேவன். அவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார். தம்மை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார், உலகத்தை வெளிப்படுத்தினார். அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்க வச்சுக்கிறார். அவருடைய புஸ்தகத்தில் தம்மை குறித்து தம்முடைய பரிசுத்தவான்களை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். அதை படிக்க வேண்டியது, விசுவாசிக்க வேண்டியது. இன்னும் இந்த சுவிசேஷமாக ஆண்டவர் பேசுகிறார், அவருடைய வார்த்தையில் பேசுகிறார் ஊழியக்காரன் மூலம். இதெல்லாம் விசுவாசித்து ரட்சிக்கப்பட வேண்டியது. இன்னும் தெய்வத்துக்கு துரோகம் செய்யக்கூடாது, தெய்வத்தை அந்நியர்களாக ஜீவிக்கக்கூடாது, அசுத்தமான ஆகாத கிரிகளை செய்கிறவர்களாக காணப்படக்கூடாது. தெய்வத்தோடு ஜீவிக்க வேண்டும், தெய்வபக்தியாக ஜீவிக்க வேண்டும். ஸ்திரீகள், இந்த மரியாள் எவ்வளோ நல்லொழுங்கு, எவ்வளோ தேவபக்தியும், எவ்வளோ அடக்கம் ஒடுக்கம், எவ்வளவு எப்படி இருந்தாள் அவள். என்ன சொல்லுகிறாள், அவர் என்ன சொல்லுகிறார், அறுபடி செய்யுங்கள் என்று. அவருடைய உத்தமம் எப்படி, அவள் தேவசித்தம் செய்த முறை எப்படி, அவள் எவ்வளோ ஜெபம் பண்ணினாள், வேண்டல் பண்ணினாள். எப்படி ஸ்திரீகள் மாதிரியாக அவளை நோக்க வேண்டும். எல்லாரும் நோக்க வேண்டியது அது வேற. ஸ்திரீகள் எப்படி அவர் ஸ்திரீயாக இருந்து என்ன மாதிரி இருந்திருக்கிறாள் அவள். இந்த ஆண்டவர் நம்ம எவ்வளவா சிநேகிக்கிறார், நேசிக்கிறார், அன்பு கூறுகிறார் என்பதை அதிகமாக சிந்திக்கணும். எவ்வளவு நம்ம ஆண்டவர் என்ன, இந்த மரியாள் ஒரு பெண் பிள்ளை, இந்த பொம்பிள்ளைய வயிற்றில் இந்த தேவன் யார் அவர்? அவர் எவ்வளோ வல்லமையுடையவர், அவர் யார், எவ்வளோ பெரியவர், எவ்வளோ பெரியவர், மகா பெரியவர். பரலோகத்திலும் உன்னதத்தில் வாசம் பண்ணார். அங்கே இருந்தவர் இங்கே வந்து ஒரு ஸ்திரீக்கு வயிற்றில் பிறந்து இந்த என்னென்ன மனுஷன் என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிக்கிற எல்லாம் அனுபவித்தார். அவருடைய அன்பு எவ்வளோ, அவருடைய சிநேகம் எவ்வளோ, அவருடைய நேசம் எவ்வளவு, அவருடைய பாசம் எவ்வளவு. அவர் மனுஷன் எவ்வளவா சிநேகிக்கிறார், அன்பு கூறுகிறார். அவர் அன்பு கூறுதா இன்றைய பேசவும் செய்கிறார். இந்த நாளை உங்களுக்கு தந்து, இந்த இந்த பரிசுத்த பண்டிகை நாளை தந்து, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளை கூட தந்து உங்களோடு பேசுகிறார். அவர் நீங்கள் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு பல்லோராஜும் போவது அவசியம். ஒரு அன்பின் தேவன், தேவன் அன்பாகவே இருக்க. வாசியங்கள் 1 யோவான் 4:8 என்று எண்ணுகிறேன். அன்பில்லாதவன் தேவன் அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்க, அன்புமயமான தேவன், அன்புமயமானவர். அன்பு, அன்பு என்றால் அவர்தான் அன்புமயமான தேவன். மனுஷனை எவ்வளவா சிநேகிக்கிறவர், எவ்வளோ மனுஷனை நேசிக்கிறவர், எவ்வளோ அன்பு கூறுகிறவர். மனுஷன் என்னென்ன பாவங்கள் எல்லாம் செய்கிறான், ஆனால் அவனுக்கு குடிக்க தண்ணீர் கொடுக்கிறார், சுவாசிக்க காற்று மாத்திரம் இல்லாட்டா செத்து போவான். சுவாசிக்க காற்று கொடுக்கிறார், உடுக்க துணிமணிகள் எல்லாம் கொடுக்கிறார், தங்கு வீடு கொடுக்கிறார், சரி சோகத்தை கொடுக்கிறார். இந்த பாவம் எல்லாம் செய்தாலும் பிழைக்கட்டு எப்படியா பிழைச்செடுத்து பல்லவராக போகிற வழி பார்க்கட்டு அதுக்கும் சோகம் கொடுக்குறாரு, வேலை செய்ய பிழைக்க. என்னென்ன பாவம் செய்து குடித்து வரித்து வேசித்தனம் விபச்சாரம் ரெண்டாத்தனை எல்லாம் செய்து. ஆனால் அவனுக்கும் சரி எப்படியாவது விசுவாசிக்கிட்டு எப்படி நல்லா இருக்கட்டுன்னு அவனுக்கு எல்லாம் செய்ய, அவளுக்கு எல்லாம் செய்ய, வேசிகளுக்கும் விபச்சாரிகளுக்கும் எல்லாம் என்னென்ன செய்கிறா. மனுஷன் கெட்டு போகக்கூடாதுன்னு விரும்பி அப்படி என்னென்ன நன்மைகளையே செய்கிறார். அவர் அன்பின் தேவன், அன்பாகவே இருக்கிறார், அன்பாகவே பேசுகிறார். நீ ரட்சியப்படும்படியாக பேசுகிறார். நீ ரட்சியப்படாவிட்டால் அவர் நியாயாதிபதியாக வருவார், உன்னை நியாயம் தீர்ப்பார். அது நிச்சயம். ஒருவராக நியாய தீர்ப்பு ஆளாகக்கூடாது. நியாயம் தீர்க்கப்பட்டு நரகத்தை தள்ளிட்டு போகிற அனுபவம் உண்டாகக்கூடாது. ஆகவே அவர் விசுவாசித்து எல்லாம் எல்லாம் ரட்சியப்பட்டு பின்மாற்ற அடைந்தெல்லாம் உயிர்ப்பியப்பட்டு எல்லாரும் பல்லவராஜ்யத்தை ஆயத்தப்படும்படியாக கர்த்தர் அவருடைய பரிசுத்த ஆவியோடு பேசுகிறார். ஆகவே விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். அப்படி விசுவாசம் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நோய்களை நீக்குகிறார், விசுவாசிகளை துரத்துகிறார், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறார், செய்கிற தொழிலை ஆசீர்வதிக்கிறார். எல்லா ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதமாக இருக்கும். முடிவிலே இயேசு கிறிஸ்துவோடு கூட என்றென்றைக்கும் கூட இருக்கலாம். நம்மோடு கூட இருக்க வந்ததான கர்த்தரோடு கூட நாம் என்றென்றே கூட இருக்கலாம். நம்மோடு கூட இருக்கும்படியாக வந்தார், நாம் அவரோடு கூட என்றென்றைக்கும் இருக்கலாம். அளவில்லா சந்தோஷத்தையும் ஆறுதலையும் ஆனந்தத்தையும் பாக்கியத்தையும் பரலோராஜ்யத்தில் அடையலாம். ஆர்கென்று யாவரும் விசுவாசத்தோடு லட்சியப்படாமலும் பின்மாற்ற அடைந்த மற்ற யாவரும் விசுவாசத்தோடு தங்களை தாழ்த்தி வறுமை கண்ணீரோடு பிறப்பன் பண்டிகை வருவதான ஆசீர்வாதங்களையும் மற்றும் பாடுபடுத்தான ஆசீர்வாதங்களை எல்லாம் சொந்தமாக கொள்ளும்படியாக ஊக்கம் வருமானத்தோடு ஜோமனுங்கள். கர்த்தர் உங்களை
அளவில்லாததையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அப்பா, எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புக்காக ஸ்தோத்திரத்துக்காக ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம். நீர் அன்பாக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். நீர் சிநேகமாக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இரக்கமாக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். நீர் தயவாக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள அன்பின் தேவனாக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, அடிமைகளுக்காக அந்த பல்லவத்தின் மகிமையோட்டு பூலத்து வெளிப்பட்ட அன்புக்காக ஸ்தோத்திரம். நல்ல பிதா, ஒரு மனுஷனாக வெளிப்பட்டு நல்ல பிதாவே அகோரமான பாடுகளை எல்லாம் அனுபவித்து மரித்ததற்காக ஸ்தோத்திரம். பாடுபட்டதற்காக ஸ்தோத்திரம். மரித்ததற்காக ஸ்தோத்திரம். அடக்கம் பண்ணப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரமுடைய தேவனாக நல்ல பிதாவே வீற்றிருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம் ஏற்றுறோம். பிதாவே, நல்ல பிதாவே, எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பிதாவே, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளில் நீர் உம்முடைய கிரியைகள் வெளிப்படுத்தின அன்புக்காக ஸ்தோத்திரம். உண்மை குறித்து பேசறித்த அன்புக்காக ஸ்தோத்திரம். கிரியை செய்த அன்புக்காக ஸ்தோத்திரம். உடைய பரிசுத்த ஆவியான மூலமாக நல்ல பிதாவே நீர் பேசி கிரியை செய்த அன்புக்காக ஸ்தோத்திரம். உடைய ஜனங்களோடு பேசி இடப்பட்டு கிரியை செய்த அன்புக்காக ஸ்தோத்திரம். உடைய பரிசுத்தாவுடைய வல்லமையான கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, உலகம் உண்மை அறிய இறக்கஞ்சை விட வேண்டிக் கொள்கிறோம். இந்த விசேஷத்தை கேட்ட எல்லாரும் உண்மை அறிந்து விசுவாசத்தை ரட்சிக்கப்பட்டு இந்த வரைக்கு ஆயத்தை அடைய இறக்கஞ்செய்யலாம். பிதாவே, அன்பின் தேவனாகிய உண்மை, அன்பின் பிதாவாகிய உண்மை நல்ல பிதாவே விசுவாசிக்கத்தக்கதாக, இரட்சகராகிய உண்மை விசுவாசிக்கத்தக்கதாக, பாவாரிக்கையோடு கண்ணீரோடு பாவ மன்னிப்புக்காக ரட்சிப்பா ஜோம் பண்ணி ரட்சியப்பட அத்தனை பேரோட ரட்சியப்படுத்ததாக, பின்மாற்றானதை உயிர்ப்பிப்படுத்ததாக நல்ல பிதாவே ரட்சியப்பட்டு பரிசுத்தாவினால் அவங்க கூட அபிஷேகம் பண்ணப்பட்டு பரிசுத்தாவினால் வழிநடத்தப்படுகிறதான உண்மையான கிறிஸ்தவ அனுபவத்தை, உண்மையான கிறிஸ்தவ ஜீவி அனுபவத்தை அடைந்து யதார்த்தமான கிறிஸ்தவர்களாக, உண்மையான கிறிஸ்தவர்களாக, ஆதி சபையில் காணப்பட்டதான கிறிஸ்தவர்களை போன்ற அனுபவத்தோடு மெய் கிறிஸ்தவர்களாக உலகத்திலே வாழ்ந்து நல்ல பிதாவே எங்களோடு இருக்கும்படியாக வந்த உம்மோடு கூட என்னென்றைக்கும் கூட இருக்கும் பாக்கியத்தை பல்லவராஜில் சொந்தமாய் கொள்ளத்ததாக கிருபை விட வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, இம்மானுவேல் என்ற நாமத்தோடு எங்களோடு இருக்கும்படியாக நீர் வந்தீரே. நல்ல பிதாவே, நாங்கள் எல்லாரும் உம்மோடு கூட என்னென்றையும் கூட இருக்கும் பாக்கியத்தை கொடுக்கும்படியாக வந்தீர். அந்த பாக்கியத்தை நல்ல பிதாவே இந்த சூழ்நிலை கேட்ட எல்லாரும், இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆராயில் பங்கு பெற்று இருக்கிற எல்லாரும் மாத்திரமல்ல உலகம் முழுதும் அடைந்து கொள்ளத்ததாக, உடைய சபை உடைய உலகம் முழுதும் அடைந்து கொள்ளத்ததாக கிருபை விட வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை மூலம் வருதான ஆசீர்வாதங்கள் உடைய ஜனங்கள் யாவருக்கும், சபைக்கும் உலகத்துக்கும் ஏராளதாளமாய் இந்த வருஷத்திலே கிடைக்கிறதாக இறக்கஞ்சை விட வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, நல்ல பிதாவே, இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். உடைய ஜனங்கள் உடைய நன்மைகளை ஆசீர்வாதங்களை அடைந்து புது வருஷத்திலே புதிய புதிய ஆசீர்வாதங்களோடு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமான அனுபவத்தோடு பல்லவராஜ் பிரவேசிக்கு ஏற்ற அனுபவத்தோடு நரகத்து நியாய தீர்ப்பு நீங்களாகி விடுவிக்கப்பட்ட அனுபவத்தோடு நல்ல பிதாவே புதிய வருஷத்தில் பிரவேசிக்கிறதுக்காக கிருபை செய்யும்படியாக கெஞ்சுகிறோம். பிதாவே, நல்ல பிதாவே கருதி இறக்கத்தோடு உருக்கத்தோடு பேசின அன்புக்காக ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அடையாளுக்காக இந்த உலகத்தில் வந்தீர். பல்லவத்தின் மகிமை விட்டீர். பல்லவத்தில் ஆளுகையெல்லாம் விட்டீர். பல்லவ சிங்காசனம் கிரீடங்களை எல்லாம் விட்டீர். மகிமை மகத்துவத்தை எல்லாம் விட்டீர். உயர்வு எல்லாம் விட்டீர். நல்ல பிதாவே, ஆளுகை அதிகாரம் எல்லாம் விட்டு நல்ல பிதாவே ஐஸ்வர்யத்தை எல்லாம் விட்டு நல்ல பிதாவே எல்லா பதவி எல்லாம் விட்டு மகா பரிதாபமான கோலத்தோடு நல்ல பிதாவே ஒரு ஈன கோலத்தோடு ஒரு ஸ்திரீயின் மகன் என்றதான அந்த கீழ்த்தரமான பெயரோடு நீர் மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தீர். முன்னணை புல்லணையிலே படுத்திருந்தீர். அந்த நாள் இந்த நினைவுற நீர் கிறிஸ்து அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை கிறிஸ்மஸ் பண்டிகை நாளாக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த பண்டிகை நாளுக்காக ஸ்தோத்திரம். பண்டிகை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். நல்லதாவே ஆசீர்வாதங்களை அளித்தது அன்புக்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஆசீர்வதியாக நல்லதாவே ரட்சகராக இந்த உலகத்தை வெளிப்பட்ட மூலம் வருவதான ஆசீர்வாதங்கள் எல்லா உலகத்துக்கு ஏராளமாக கிடைக்கிறதுக்காக இறக்கஞ்செய்ய வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, நீரே மெய்யான ஒன்றான மெய் தேவனாக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். நீரே பிதாவாகிய தேவனாக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். நீரே குமாரனாகிய தேவனாக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்த ஆவியானவராகிய தேவனாக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசு என்ற நாமத்தினாலே ஜனங்களை ரட்சிக்கிறவராக இருக்கிற, பாவத்திலிருந்து விடுவித்து ரட்சிக்கிற, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நோய்கள் வியாதிகள் பேவிசாசன் கட்டுகள் இதெல்லாம் விடுவித்து ரட்சிக்கிற ரட்சகராக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே
நல்லதாவே ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி பல்லவர் ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். ஒன்றான மெய் தேவனாகிய எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவாகிய எங்கள் தேவனே ஸ்தோத்திரம். நல்லதாவே என்றைக்கு ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்து மேலான எங்கள் தேவனே ஸ்தோத்திரம். வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தரே ஸ்தோத்திரம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்கள் பிதாவே, நீர் நல்லவர், நல்லவர், அடையாளம் நல்லவர். இந்த நாளிலும் கூட நன்மையை செய்து கொண்டிருக்கிறீர். பேசின அன்புக்காக ஸ்தோத்திரம், இடைப்பட்ட அன்புக்காக ஸ்தோத்திரம். அடையாள ஜெபத்தை கேட்டலும் பிதாவே, விண்ணப்பத்தை கேட்டலும் பிதாவே, அடையாள மன்றாட்டை கேட்டலும் பிதாவே, ஆசீர்வதித்தலும் பிதாவே, ரட்சித்தலும் பிதாவே, விடுவித்தலும் பிதாவே, ஆசீர்வதித்தலும் பிதாவே, எல்லாரையும் வரைக்கும் ஆயத்தப்படுத்தியாலும் பிதாவே, ரட்சியப்பட உடனே கிரியை செய்யலும் பிதாவே, பின்மாற்ற அடைந்த உயிர்ப்பைவிட இறக்கம் செய்யலும் பிதாவே, ரட்சியப்படும் பரிசுத்த குறைவோடு காணப்படுகிற பரிசுத்தமான அனுபவத்தை அடைய இறக்கம் செய்யவிட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ரட்சியப்படும் பரிசுத்தாக பெறாதவர்கள் பரிசுத்த ஆவின் அபிஷேகம் பண்ணப்பட இறக்கம் செய்யலும் பிதாவே. நோய்கள், வியாதிகள், பேவிசாசம் கட்டிருந்தெல்லாம் விடுவித்து சொஸ்தமாகும்படிய வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. வேதனைகள் மற்றும் கஷ்டங்கள், நஷ்டங்கள் இருந்தெல்லாம் விடுவிக்கும்படிய வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எல்லா ஆசீர்வாதங்களும் இகவர் ஆசீர்வாதம் ஏறாதவர்களாக கட்டளை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நல்ல பிதாவே, அப்பா பிதாவே, எல்லாரும் ஆவிக்கிறவர்களாக மாற இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆத்மீய மனுஷர்களாக மாற இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. மெய்யான ஆவிக்கிற அனுபவத்தை அடைந்து கொள்ள இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எங்கள் பிதாவே ஸ்தோத்திர, அப்பா பிதாவே ஸ்தோத்திரிகிறோம். தெய்வ பயம், தெய்வ பக்தி, கீழ்ப்படிதல் எல்லாருடைய ஜனங்களாக மாறத்தக்கதாக பயம், கீழ்ப்படுகிற அனுபவம், தெய்வபக்தியின் அனுபவம், பரிசுத்த ஜீவிய அனுபவம், பல்லவராஜ்யத்தான அனுபவம், தாழ்மையின் அனுபவம், எல்லா அனுபவத்தை ஜனங்கள் சொந்தமாக்கி முற்றிலும் ஆவிக்கிறவர்களாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து முன்னேற இறக்கஞ்செய்யபடியாய், கிருபை செய்யும்படியாய், இறங்கும்படியாய், கண்ணோக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. பல்லவத்தில் இருக்கிற எங்கள் பரபிதாவே, பல்லவத்தில் வீற்றிருக்கிறவராய் நீர் புலோகத்திலும் வீற்றிருக்கிறவராக இருக்கிற புலோகத்தில் உடைய ஜெப வீட்டில் பரிசுத்த ஆலயத்தில் வீற்றிருக்கிற தேவனாக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். அடையாள ஜெபத்தை நீர் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, அடிமையின் மன்றாட்டை நீர் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். சித்திரம் பிதாவே, கண்ணோக்கி எழும்புதாவே, இறங்கி எழும்புதாவே, எல்லாரும் ஆசீர்வத்திலும் பிதாவே, குழந்தைகள் சிறிய பேர் எல்லாரும் ஆசீர்வத்திலும் பிதாவே, யாவர் சுகத்தோடு பலத்தோடு தீர்க்காயுசோடு உமக்குள் கலிகூறுகிற அனுபவத்தோடு காணப்பட இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆவி ரட்சகராகிய தேவனில் கலிகூறு என்ற அனுபவத்தோடு உமக்குள் ரட்சகராகிய உமக்குள் கலிகூறு அனுபவத்தோடு காணப்படுத்ததாக இறக்கஞ்செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம் பிதாவே. எங்கள் பிதாவே ஸ்தோத்திர, அப்பா பிதாவே ஸ்தோத்திரிகிறோம். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ரட்சிப்பில் கலிகூற அனுபவத்தோடு ரட்சகராகிய உமக்குள் கலிகூற அனுபவத்தோடு யாவரும் காணப்பட கிருபை செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம். எல்லா ஆசீர்வாதங்களும் ஏறாதெல்லாம் கட்டிட்டலும், எல்லா தடைகளையும் பிரிவுகளை ஆற்றியலும், எல்லாரும் ஆசீர்வதித்தரணும், காத்தரணும். குழந்தைகள் சிறிய பேர் எல்லாரும் ஆசீர்வதித்தலும், காத்தரணும். யார் மேலும் கிருபையாக இருக்கும் அன்பான் தயவாரும் மேல்பர் இயேசு நாமத்தில் ஜெபங்களும் அன்புள்ள பரபிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம்ம அனைவர் மேலும் சமயத்தோடு கூட இருப்பதாக. ஆமென்.